இது நம்முடைய இரண்டாவது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் கணேஷ் அண்ணா கோல்ட் ஆர்ட் ஃபவுண்டேஷன்ல இருந்து பேசுறேன். இது நம்முடைய இரண்டாவது ஜீவன் ஜாத்ரா, தமிழ்ல வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற இந்த வீடியோ சீரீஸ்ல இது இரண்டாவது நேர்காணல். ஸோ இன்னைக்கு நம்ம யார நேர்காணல்ல சந்திக்க போறோம், யாரோட சந்திச்சு பேச போறோம் அப்படின்னால் சைலேஷ் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு அண்ணா. அந்த அண்ணா மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல சின்னமனூர் அப்படிங்கிற ஒரு ஊரு. அங்கிருந்து பிறந்து வளர்ந்து, அதுவும் அண்ணா குழந்தையா இருக்கும் போதே போலியோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதனால பாதிக்கப்பட்டு அண்ணா கால்களை இழந்து, ஆனா நம்பிக்கையை இழக்காமல் ஓகே தொடர்ந்து கடுமையா கல்வியில நாட்டம் செலுத்தி இன்னைக்கு அமெரிக்கால ஒரு முன்னணி நிறுவனத்துல ஐடி ஆர்கிடெக்டா இருக்காங்க. ஸோ அந்த அண்ணா எப்பேற்பட்ட ஜேர்னியை டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க, ரைட்? ஸோ அதன் மூலமா நம்மளும் நல்லா படிக்கணும் அப்படின்னு நமக்குள்ளார நிறைய அண்ணாவுடைய ஜேர்னிலேருந்து நிறைய இன்சைட்ஸ் நமக்கு கிடைக்கும், ரைட்? ஸோ அண்ணாவை தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். வெல்கம் டு த இன்டர்வியூ சைலேஷ் ஜி. அண்ட் நம்முடைய இன்னைக்கு யார் இன்டர்வியூ பண்ண போறாங்க அப்படின்னா சமீர் அல்சமத், பேருக்கு ஏற்ற மாதிரி சமத்து குழந்தை அல்சமத், நம்மளுடைய சிறகுகள் ஸ்டூடெண்ட்டு, சென்னையில இருக்கிற ஒரு முன்னணி பொறியியல் கல்லூரியில நம்ம கோல்ட் ஆர்ட் ஃபவுண்டேஷன் மூலமாக இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் வெரி டெடிகேட்டட், வெரி டேலண்டட், வெரி பேஷனேட் ஸ்டூடெண்ட் அல்சமத். ஸோ அதனால ஹலோ பேசலாம், மியூட்ல போய்க்குங்க ப்ளீஸ். யா, ஸோ அல்சமத் அண்ணா தான் இன்னி நமக்கு இன்டர்வியூ பண்ண போறாங்க. ஸோ வித் தட் செட், இப்போ இதுல யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய சிறகுகள் ஸ்டூடெண்ட்ஸ், கோல்ட் ஆர்ட்ல இருக்கிற எல்லா மாணவர்களும் ஜாயின் பண்ணிருக்காங்க. அதை தவிர நம்முடைய கல்வி பட்டறையில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்க சென்ட்ரல்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அண்ட் நம்முடைய நந்தவனம் ஷெல்டர் ஹோம்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹரிஷ் கொஞ்சம் என்னென்ன ஹோம்ல இருந்து இன்டர்வியூ ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் கொஞ்சம் குயிக்கா இன்டர்வியூ பண்ண முடியுமாப்பா? ஹரிஷ் அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியுமா? ஹரிஷ் மியூட்ல பேசுறீங்க. ஹரிஷ், யூ ஆர் தேர் இன் த கால்? எல்லாம் ஏற்கனவே அன்மியூட் பண்ணிட்டாங்களா வீடியோவை, அந்த ஹோம்ல ஜாயின் பண்ண பசங்கலாம்? ஹரிஷ் நீங்க பேசுறது கேட்கலப்பா. அண்ணா கேக்குதாண்ணா? சொல்லுங்கண்ணா. இப்ப கேக்குது. எஸ் எஸ் யா, கொஞ்சம் குயிக்கா என்னென்ன ஹோம்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சேர்ந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறியாப்பா? அண்ணா ராயபுரம் ஜாயின் பண்ணிருக்காங்கண்ணா. ஓகே, அவங்கள அன்மியூட் பண்ண சொல்லுங்க, டக்குன்னு வீடியோ அன்மியூட் பண்ண சொல்லுங்க. ராயபுரம் வீடியோ அந்த ஹோம்ல நாட் அலவுட்ண்ணா, அதுக்காக சொல்றாங்கண்ணா. ஓ ஓ, கேர்ள்ஸ் ஹோமா? பாய்ஸ் ஹோம்ண்ணா. ஓ ஓகே ஓகே. வேற மட்டும் வருங்க கொஞ்சம் லைவ்ல கொஞ்சம் ஒரு இது கொச்சப்பேட்மா, மகாலட்சுமி. கொச்சப்பேட்டா, கொஞ்சம் வீடியோ அன்மியூட் பண்ண முடியுமாமா? ஜஸ்ட் 2 minutes. தேங்க்யூ தேங்க்யூ. கவிதாங்கிற நேம்ல ஜாயின் பண்ணிருக்காங்களா? அது என்ன ஹோம்பா? அது நம்ம கொளத்தூர்ண்ணா. ஓ கொளத்தூர், நந்தவனம். ஹாய் நந்தவனம், நல்லா இருக்கீங்களா? தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நன்றி நன்றி, நல்லா படிக்கணும். ஜெயந்தி, ஜெயந்திங்கிற நேம்ல ஜாயின் பண்ணிருக்கவங்க? ஜெயந்தி கூட அதேதான்ண்ணா, கொளத்தூர் தானா? கொளத்தூர், நந்தவனம். தேங்க்யூ தேங்க்யூமா. வேற யார் பேசுறாங்கன்னு பார்த்து மியூட் பண்ணுங்க. ஹோஸ்ட் அன்வாண்டடா பேசுறவங்க. வேற ஹோம் அப்பாஸ் அண்ணா மியூட் ப்ளீஸ். பிரியாமா மியூட் ப்ளீஸ். வால்டாக்ஸ் ரோட், பத்மபிரியா. வால்டாக்ஸ் பத்மபிரியா. பத்மபிரியா கொஞ்சம் வீடியோ அன்மியூட் பண்ண முடியுமாமா? வால்டாக்ஸ். ஹலோ ஹலோ பத்மபிரியா. ஹலோ பத்மபிரியா, லைன்ல இருக்கீங்களா? வால்டாக்ஸ் இல்ல வேற ஏதாவது ஹோம் இருந்தா சொல்லு பாட்டக்குன்னு, அப்படியே வீக்கெண்ட். பென்சில் ஃபேக்டரி வாணி.
பென்சில் ஃபேக்டரி வாணி. எல்லா ஹோமும் கொஞ்சம் டக் டக் டக்னு வீடியோ அன்மியூட் பண்ணலாமா? ஓகே, பேர் சொல்லி கூப்பிடணும், வெயிட் பண்ண வேண்டாம். அண்ணா ஜஸ்ட் வாண்ட் டு see the face of the kids, அவ்வளவுதான். குயிக் ப்ளீஸ். வாணி. கொர்க்குபேட் நரசிம்மா. யா, அப்படியே கடகட எல்லா நேமும் கால் பண்ணுங்க. எல்லாரும் டக்குன்னு வீடியோ அன்மியூட் பண்ணுங்க, டைம் ஆகுது. ஏன்னா அண்ணா யூஎஸ்ல இருக்காங்க. ஓகே, இப்போ அவங்களுக்கு மணி 4:30 மணி ஆகுது, விடிய காலையில 4:30 மணி. உங்க அத்தனை பேரையும் பார்க்கணும்னு அந்த அண்ணா அவ்வளவு ஆவலா சேர்ந்துருக்காங்க. ரைட், அப்ப நம்ம முகத்தை காட்டுறது தானே அண்ணாக்கு ஆற்றல். ஸோ அதனால அதை தயவு செய்து டோன்ட் ஹெசிடேட். ஓகே, முகத்தை காட்டுங்க ப்ளீஸ். கணேஷ், அதுல கொஞ்சம் இப்ப எது இருந்தாலும் கொஸ்டின் ஆன்சர்ல கூட நம்ம வீடியோ ஆன் பண்ணிக்கலாம் வந்துட்டு. ஹலோ எவ்ரிபாடி. ஓகே, இந்த டீம் யார் வந்திருக்கவங்க? இப்ப காமிச்ச வீடியோல வரவங்க யார்? இது யாரு? இவங்க வந்துட்டு எல்லாரும் ஹாய் சொல்லு. ஹாய். நைஸ். இப்ப வர முடியாதவங்க வந்து நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லயே நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, ஷூர். யா, ஷூர். யா, சரியா? யா, ஷூர். So it's time to start, and once again I welcome you all in this wonderful evening to join this interview. நல்லா கவனிங்க, நிறைய கேட்போம், கத்துக்குப்போம். அண்ணா கிட்ட இருந்து கத்துக்க நிறைய இருக்கு. அண்ட் சமீர் அண்ணாவும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நிறைய கேள்விகளோட வந்திருக்காங்க. ஸோ ஓவர் டு யூ சமீர் அண்ட் சைலஸ். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஃபார் த ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன்ண்ணா. ஸோ நான் வந்து இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைலஸ் அண்ணனை பற்றி ஒன்று சொல்லணும். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஒரு கஷ்டப்பட்டு அவர் வந்து ஒரு பெரிய நிலையில போய் இருக்கிற ஒருத்தரை இன்டர்வியூ பண்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கேன். ஸோ அதுலேருந்து அவர் வந்து எப்படின்னா குழந்தை மாதிரி அவர் வந்து என்னென்ன தேவையோ அப்படியே வெளிப்படையா வந்து எடுத்து சொல்ற ஒரு மனிதன். ஸோ அவர்கிட்ட உரையாடினதுல சந்தோஷம். அண்ட் உங்களை நான் இன்டர்வியூ பண்றதுல நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். அல்சமத் உங்களுக்கு வணக்கம். வீட்டில் உங்க அம்மாவுக்கு வணக்கம். உங்க தம்பிக்கு ஒரு ஹை சொன்னேன்னு சொல்லுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நம்ம இந்த கோல்ட் ஹார்ட் ஃபவுண்டேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்மளாம இந்த சண்டே ஈவினிங் வந்துட்டு இட்ஸ் அ லாட் ஆஃப் கிட்ஸ் வந்துட்டு ஒரு நிறைய ஹோம்ஸ்ல இருந்து 6-7 ஹோம்ஸ்ல வந்து நிறைய கிட்ஸ் ஜாயின் பண்ணது பார்த்து எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் எல்லாரும் வீடியோவில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க ஜாயின் பண்ண எல்லாருக்கும், நிறைய பேர் மும்பைல ஜாயின் பண்ணியிருக்காங்க, மற்ற இடங்கள்ல நிறைய இடம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்கும் நன்றி. இதுல நம்ம கணேஷ் சொன்ன அளவுக்கு நான் அவ்வளோ ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. ஸோ இப்போ ஃபியூ சேலஞ்சஸ் என்னோட லைஃப்ல நான் ஃபேஸ் பண்ணதை நான் வந்துட்டு சில இதெல்லாம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் குரூப். அந்த நான் சொல்ற ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில சம்பந்தப்பட்டதோ இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டிங்கா இருந்தது அப்படின்னா அதுல நான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனாலதான் அல்சமத்து சொன்னேன். ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுவேன். அது என்னோட வாழ்க்கை இருந்தது. யாருக்காவது அது அவங்களோட ஒத்து போகும், இல்லைன்னா அதே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதை ஷேர் பண்றதுதான் ஒரு குறிக்கோள். நம்ம கணேஷ்க்கு தேங்க்யூ ஃபார் யூர் கைண்ட் வேர்ட்ஸ். அந்த அளவுக்கு நான் பெரிய இல்ல, பட் ஐ வாண்ட் ஷேர் வாட் ஐ ஃபேஸ் இன் மை லைஃப். அல்சமத். எஸ் கண்டிப்பா. ஸோ வந்து இப்போ இங்க நிறைய கிட்ஸ், நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கல்வியா தான் இருக்கும். ஸோ நம்மளோட மீட்டிங்கோட இதுவும் வை எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். ஸோ நீங்களும் ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜ் நீங்க கடந்து தான் வந்திருப்பீங்க. ஸோ உங்களுடைய எஜுகேஷனல் ஜேர்னி, அதுக்கப்புறம் வந்து அதுல நீங்க பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமாண்ணா? கட்டாயமா. ஓகே, பை தி வே நான் பேசுறேன் நல்லா கேக்குது இல்லையா உங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு? ரைட் அண்ணா, உங்களுக்கு நான் பேசுறேன் உங்களுக்கு நல்லா கேக்குது இல்லையா? எஸ்ண்ணா. ஓகே, சூப்பர். அவரு ஓகே, என்னோட ஊர் வந்துட்டு எனக்கு தேனி டிஸ்ட்ரிக்ட்ல சின்னமனூர்னு ஒரு சின்ன ஒரு ஊர் வந்துட்டு அங்கதான் நான் என்னோட ஸ்கூலிங் எல்லாமே படித்தேன். இட்ஸ் வே பேக். எனக்கு இப்போ என்ன ஒரு 46-47 வயசு ஆச்சு. ஸோ வே பேக் ஐ டிட் ஸ்கூலிங் அங்கே எங்க ஊர்ல தான் படித்தேன். ஒரு சின்ன ஊர். கணேஷ் சொன்ன மாதிரி வாட் ஹேப்பன் இன் மை லைஃப் ஃபர்ஸ்ட், நான் 2 years இருக்கும்போது ஐ காட் போலியோ. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஐ குடன்ட் வாக் அட் ஆல். அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்போல்லாம் எங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சக்ஸஸ் ஆகல. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங் இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ரைட்,
ஸ்கூல் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா காலேஜ் வந்துட்டு எங்க ஊர்ல கிடையாது. ஸோ பக்கத்துல உத்தமபாளையம்னு ஒரு காலேஜ் இருந்தது, HKRH காலேஜ்னு. அந்த அந்த மாவட்டம், அந்த ஏரியால இருக்கிற அந்த மாவட்டத்தை, இன்ஃபேக்ட் தேனி மாவட்டத்துக்கே அந்த ஒரு காலேஜ் இருந்தது. ஸோ அங்க வந்துட்டு நான் காலேஜ் பண்ணேன், BBA படித்தேன். அப்புறம் அது முடிச்சுட்டு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில MCA பண்ணேன். இது வந்து கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ரெகுலர் தான். யூ டூ ஒரு ஸ்கூலிங், அப்புறம் ஒரு காலேஜ், அப்புறம் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட இல்லைன்னா கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ஸில் எஸ்பெஷலி இப்போ எங்க காலேஜ்க்கே போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதில் நான் டெய்லி ஒரு ஒரு என்னோட நான் ஒரு 3 வீலர் மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தேன். அதில் தான் டெய்லி வந்துட்டு ஐகோ ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஒன் வே, அது போய் வர 20 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஒரு 3 வருஷம் அப்படித்தான் வந்துட்டு கஷ்டப்பட்டு படித்தேன். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் அதே தான். அங்கே தான் வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் ஐ டெட். அண்ட் அதுக்கப்புறம் அங்கே தான் கம்பெனியில் பிளேஸ் ஆனேன் ஐடியில். அண்ட் தென் தட்ஸ் ஹவ் ஐ ஜாயின்ட் ஐடி. ஸோ தட் இஸ் மை வெரி ஒரு ப்ரீஃப் ஸ்டோரி அபவுட் வாட் ஹேப்பன். மற்ற ஒரு சில சேலஞ்சஸ்லாம் அடுத்து வரப்போ ஒரு கொஸ்டினில் பேசலாம். பட் வந்துட்டு நான் என்ன படித்தேன், காலேஜ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு இதுதான் வந்துட்டு. ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட அந்த எஜுகேஷனல் ஜேர்னியை கிராஸ் பண்ணி வரும்பொழுது நம்ம ஒரு சின்னதா ஃபேமஸான காட் இருக்கு, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு. ஸோ இந்த குரு தெய்வம் அப்புறம் நண்பர்கள் அப்படின்னு ஒரு இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்க எஜுகேஷனல் ஜேர்னியில வந்து நீங்க கல்லூரியா இருக்கட்டும் இல்ல பள்ளிகளா இருக்கட்டும், ஸோ அங்க வந்து உங்களுக்கு கிடைச்ச நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பற்றி சில வார்த்தைகள் தான். நண்பர்கள் நல்லா சொன்னீங்க. வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் எல்கேஜில இருந்து நான் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்ச வரைக்குமே வந்துட்டு எனக்கு கால்களா இருந்தாங்க வந்துட்டு. ஸோ நான் சொன்னேன்ல சேலஞ்ச் அப்படின்ட்டு, நம்ம ஊர்ல வந்துட்டு சில வசதிகள்லாம் இருக்காது. இப்போ நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூம்ல இருந்து ஒரு கிளாஸ் ரூம் போறதா இருக்கட்டும், அங்க இருந்து நான் வந்துட்டு ஒரு தியேட்டருக்கு போறதா இருக்கட்டும், டியூஷனுக்கு போறதா இருக்கட்டும், ஒரு காஃபி ஷாப்புக்கு போறதா இருக்கட்டும், ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், அங்க எல்லா இடத்துலயுமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க வந்துட்டு. எப்போ நான் சொல்றது வந்துட்டு அந்த சின்ன குழந்தை, நான் ஒரு எலிமெண்ட்ரியில படிக்கிறதுல இருந்து நான் MCA படிக்கிற வரைக்கும் எல்லா இடத்துலயும் என் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே சொல்லுவேன், அவங்க எப்பவுமே தேவர் மை லெக்ஸ், என்னோட கால்களை வாழ்க்கை முழுக்க எனக்கு இருந்தாங்க, இருந்துட்டு இருக்காங்க. நான் அவங்களோட இன்னும் நிறைய பேரோட இன்னும் டச்ல இருக்கேன் வந்துட்டு. ஸோ எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் பிரெட்டி மச். ஸோ அவங்க என்னோட லைஃப்ல தே பிளேட் அ வெரி வெரி பிகர் ரோல். ஏன்னா நம்ம ஊர்ல இந்த மாதிரி இப்போ இந்த யூஎஸ்ல இருக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி வீல் சேர் ஆக்சசிபிலிட்டி அது இதெல்லாம் இருக்காது. நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போறதுக்கு நம்மளுக்கு யாரோட ஹெல்ப்லாம் வேணும், அதுக்கு எப்பயுமே இருந்தாங்க. ஏன்னா அப்கோர்ஸ் என் டீச்சர்ஸ்ல வந்துட்டு மெயின் இந்த இதில் வந்து தேர் லாட் ஆஃப் டீச்சர்ஸ். எனக்கு வந்து லைஃப் டேர்னிங்லாம் ஐ வாண்ட் டு கால் அவுட் ஒரு டீச்சர், டாக்டர் முருகேசன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட MCA படிக்க வந்த HOD. அவர் எனக்கு கொடுத்த அட்வைஸ், த கைண்ட் ஆஃப் கைடன்ஸ் தட் வி கேவ், அதெல்லாம் என்னோட லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த மெயின் இதுல வந்துட்டு இதுல தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் த கொஸ்டின். எனக்கு ஏன்னா அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா என்னோட லைஃபே கிடையாது. என் லைஃப் சுத்தி எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு. ஸோ லைஃப் லாங்கா ஐ ஓ தம் அ லாட். எஸ் சவுண்ட்ஸ் குட். ஒரு நண்பர்கள் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வந்து நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி நண்பர்கள் நம்மளுக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அடுத்ததான் வந்து இப்போ இந்த உலகத்துல வந்து இப்போ எங்களை மாதிரியே ஒரு சாதாரணமான இளைஞர்கள், சாதாரணமான மக்கள்கள் ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை வந்து சந்திச்சா கூட என்னடா இது வாழ்க்கைனா இப்படிதான் போகுமா, ஸோ அதுலயே நம்ம மூழ்கி கிடப்போம். ஸோ ஒரு 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 மாற்றுத்திறனாளியாக நீங்க இருக்கும் பொழுது ஸோ நீங்க சந்திச்ச பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஸோ அப்படி அந்த பிரச்சனைகள்லாம் ஹேண்டில் பண்ணி அதை கடந்து நீங்க எப்படின்னா ஒரு குக்கு கிராமத்துல இருந்து ஒரு MCA வரைக்கும் நீங்க எப்படி படிச்சீங்க? ஸோ அதை பத்தி சில வார்த்தைகள். சேலஞ்சஸ்ல இருந்திருக்கும் லைஃப்ல. எனக்கு நம்ம எல்லாருக்குமே சேலஞ்சஸ் இருக்கும். இட் குட் பி டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ், குட் பி டிஃப்ரெண்ட், வேற வேறான. இப்போ கொஞ்சம் தமிழ் பிசிக்கலி சேலஞ்ச், நிறைய பேருக்கு பிசிக்கலி சேலஞ்ச் மாற்றுத்திறனாளி. சரி, கட்டாயமா. அதனால வந்துட்டு அது அது மாற்றுத்திறனாளியா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு இது வந்துட்டு வேற மாதிரி எல்லாமே இருக்கும். பட் என்னோட இதுல ஒரு சில இன்சிடென்ட் கால் அவுட் பண்றேன். இது வந்து சொல்றேன், ஒரு சில நிகழ்வுகள் என்னெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு. அதுல ஒண்ணு வந்துட்டு பார்த்தேன்னா, எனக்கு ஐ திங்க் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, இது ஏன் ஒண்ணு சொல்லனா வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு ஒன்று சொல்லுவேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஐ ஹேட் டைஃபாய்டு வந்துட்டு. அப்போ நான் வந்து நிறைய பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி அதெல்லாம் நிறைய பேசுவேன். அப்போ
ஓகே. அந்த பேஜ் அப்போ வந்துட்டு ஓகே சார். அப்போ வந்துட்டு டைஃபாய்டில் இருக்கும்போது பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க இல்லை அது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் பேஜ் போட்டி. அப்போ நான் ஒன்றும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல அப்படிலாம். எங்கள் அம்மா சொன்னாங்க இல்லடா சும்மா போய் கலந்துக்கிட்டா வா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்போ நான் எங்கிருந்து தேனி மாவட்டத்துக்கு போனோம். அப்போ என்னோட 3 வீலர்லாம் எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டு ஒரு வண்டியெல்லாம் ஓட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல நாள் இருக்கிறேன். அடுத்த நாள் வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேச்சு போட்டிக்கெல்லாம் போறேன். அங்க போயிட்டு அங்க ரொம்ப நல்லபடியா இருந்தது. நான் ஐ ஒன் த திங். அதை ஜெயிக்கவும் செஞ்சேன். பேர்லாம் என்னோட பேப்பர்லாம் வந்தது. அன்னைக்கு தான் லைஃப்ல நான் வாங்கின ஃபர்ஸ்ட் சம்பளம் நினைக்கிறேன். 500 ரூபாய் கொடுத்தாங்க அந்த ப்ரைஸ் வந்துட்டு. அப்போ இட்ஸ் பிக் மணி. லைக் 94 95 நினைக்கிறேன் சம்திங் அது. ஏன் அதை சொல்ல வரேன்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடைகள் வரும். ஆனா ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த தடைகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம வந்து அந்த வாய்ப்பை தான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி இது எல்லாரோட இதுலயும் வரும். அப்பதான் நம்மளுக்கு எப்பயுமே வாழ்க்கை ஒன்னொன்னும் கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த டயத்துல நீங்க எப்படி என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு நீங்க காலேஜ்ல பத்தி கேட்டீங்க இல்லையா, எம்சிஏ படிக்கும்போது ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். இது நான் என்னோட ஜூனியர் நிறைய பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு இந்த கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும். உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ நாங்க செகண்ட் இயர் முடிஞ்சு வந்துட்டு இருக்கோம். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு கடைசியா ஒரு நீங்க ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்றேன், அந்த ஒரு கம்பெனி போறேன். ஓகே, அந்த கம்பெனில வந்து ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டு போறேன். அப்புறம் கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்க. அப்புறம் சில கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு கியூரியஸா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அந்த டயத்துல கம்பெனில வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் பாக்குறது கிடையாது. வந்துட்டு கம்பெனில வந்துட்டு நீங்க எப்படி ஆபீஸ் வருவீங்க, நீங்க எப்படி என்ன மாதிரி டிராவல் பண்ணுவீங்க, அந்த மாதிரி என்னோட அந்த பர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்தது. அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகும் இன்னும் கொஞ்சம் கவலையா இருந்தது அன்னைக்கு வந்துட்டு. பட் அடுத்த நாளுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு திருப்பி இன்னொரு கம்பெனி த நெக்ஸ்ட் டேக்கும் நான் கிளியர் த இன்டர்வியூ, கிளியர் தி ரிட்டன் டெஸ்ட். அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து போனேன். அதே மாதிரி சில கேள்விகள் இருந்தது. எனக்கு அடுத்த நாள் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப இது வந்துட்டு ஒருவேளை நம்ம இப்படி இருக்கிறதுனால நம்மள வேணாம்னு சொல்றாங்களோ, அப்படி இல்லாம கூட இருக்கலாம். இட்ஸ் மை என்னோட ஒரு அனுமானம் தான். ஓகே, அது அப்படி இருக்கு அப்படி இல்லாத அன்னைக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருந்தது வந்துட்டு. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லடா ஒன்றும் இல்லடா பரவாயில்ல. அடுத்த நாள் ஒரு கம்பெனி அது 3 நாள். ஓகே, அடுத்து வந்துட்டு மூணாவது நாள் சரி பரவாயில்ல இதுல எழுதிடுவோம். ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டு அடுத்த நாள் திருப்பி அதே இன்டர்வியூ. நான் இன்டர்வியூல போகும்போது முதல்ல என்ன சொன்னதான் வந்து இங்க பாருங்க, நான் இங்க வந்திருக்கிறது வந்துட்டு பல விஷயங்களை தாண்டி வந்திருக்கேன். நீங்க வந்து நான் ஆபீஸ்க்குள்ள எப்படி வருவேன், நான் எப்படி உங்க ஆபீஸை எப்படி ரீச் பண்ணுவேன், அதெல்லாம் பத்தி கேள்வி பெர்சனலா கேட்காதீங்க. என்னோட திறமைகளுக்குரிய கேள்வி கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படித்தான் அப்படின்ட்டு அந்த இது வந்துட்டு எனக்கு லைஃப்லயே ஒரு மறக்க முடியாத நாள். ஏன் அப்படின்னா வந்துட்டு அன்னைக்குதான் அந்த கம்பெனியில முதல்ல செலக்ட் ஆகிறேன். எங்க ஹோல் டிபார்ட்மெண்ட்டே அந்த ஹோல் டிபார்ட்மெண்ட்டுக்கே வேலை கிடைச்ச மாதிரி எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. எங்களோட ஸ்டாஃப்ல இருந்து ஹெச்ஓடில இருந்து. அந்த ஒரு 2 இன்சிடென்ட் வந்து எனக்கு லைஃப்ல நிறைய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மறக்க முடியாத விஷயங்கள். ஏன்னா ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு டவுனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு இதை எப்படி அந்த ஒரு கஷ்டம் வந்து மேல வரும். அந்த தன்னம்பிக்கை ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த தன்னம்பிக்கை தான் எனக்கு அந்த 2 இடத்துலயுமே இருந்து என்னைய அந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு கஷ்டம் சொல்ற விட அந்த ஒரு சேலஞ்ச் அதுல இருந்து என் மேல கொண்டு வரச்சது. ஸோ எனக்கு அந்த காலேஜ் டேஸ்ன்னு சொன்னேன், அது 2மே எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வர 2 விஷயங்கள். மறக்க முடியாத ஒரு அனுபவமா தான் இருக்கும். நான் கேக்குதானா, வாய்ஸ் கேக்குதுனா? கேக்குதுமா? எஸ், கிளியர். நல்லா That's wonderful listening, Silas. Go ahead. Yeah, go ahead, Silas. அதே மாதிரி நான் சோ வந்து இப்போ நம்ம இருக்கட்டும் இல்ல முன்னாடி கூட இருக்கட்டும், சோ அந்த வேலை அப்படியே பார்க்கும் பொழுது அது வந்து கிடைக்குமா கிடைக்காதோன்னு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ நீங்க படிச்சு முடிச்சதும் உங்களுக்கு வேலை கிடைச்சுதா? அந்த தேடல் தேடி இருப்பீங்க. அந்த தேடல் பத்தி சில வார்த்தைகள். ஆக்சுவலி நான் இந்த இதுல அது கட்டாயம் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். சோ நான் இப்ப ஒரே நல்ல பிள்ளை மாதிரியே பேசிட்டு இருக்கேன் இல்லையா, நான் வந்துட்டு ஓகே நான் படிச்சேன் கஷ்டம் அப்படிலாம் இல்லாம எம்சிஏல வந்துட்டு தேர் வாஸ் a phase. ஒரு காலகட்டத்துல வந்து நான் சரியா படிக்கலன்னா எனக்கு அது மேல கொஞ்சம் ஈடுபாடு இல்லாம அப்படிலாம் இருந்தேன். ஓகே, இது வந்து சொல்றேன் யாராவது இது ஏன் இதுமே நான் என்னோட அலுமினி மீட்ல நிறைய சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேத்துக்கு அரியர்னா பயம் இருக்கும். இப்ப நிறைய பேர் காலேஜ் படிக்கிறீங்க, நிறைய பேருக்கு உங்களுக்கு அரியர்ஸ் இருக்கும். அதனாவே ஒரு பயம் இருக்கும். என்னடா அரியர்ஸ் இருக்கேன், நம்ம பிளேஸ் ஆகுமா இது இருக்கான்ட்டு. நீங்க சரி அல்சமத், நான் உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறேன், உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறேன். நான் வந்துட்டு செகண்ட் இயர்ல முடிக்கிறேன் கம்பெனில, நான் சொன்ன அந்த கம்பெனியில் பிளேஸ் ஆயிட்டேன். எனக்கு எத்தனை அரியர் இருக்கும் நீ கெஸ் பண்ற சொல்லு பாப்போம்.
கம்பெனில எத்தனை நாள் பிளேஸ் யாருனாலும் ஆயிட்டீங்க. சேட்லயும் போடுங்க எத்தனை அரியர் இருந்திருக்கும். சும்மா நான் 2 இயர் முடிச்சிட்டேன், கம்பெனில பிளேஸ் ஆயிட்டேன். ஓகே, இன்னும் எனக்கு ஒரு செமஸ்டர் இருக்கு பிளஸ் ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே, நான் வந்துட்டு எத்தனை அரியர் வச்சிருப்பேன்னு சும்மா யாரா கெஸ் பண்ணுங்க. சேட்ல கூட போடுங்க, அன்மியூட் பண்ணி சொல்ல வேணாம். தீபக்னு ஒருத்தர் வந்து கை ரைஸ் ஹேண்ட் பண்ணிருக்காரு. இல்ல சேட்ல தீபக். போட சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க அல்சமத், Yeah. நீங்க சொல்லுங்க எத்தனை அரியர். 12. ஓகே, அல்சமத் நீ என்ன சொல்ற? நீங்க செகண்ட் இயர்ல வந்து படிச்சிருக்கீங்க, அதுவும் வேலை எல்லாம் வாங்கிட்டீங்க. மோஸ்ட் ப்ராபபிலி அரியர் நீங்க வச்சிருப்பீங்கன்னு யோசிக்கிறதுக்கே என்னால முடியல. சோ நான் சரி, கொஞ்சம் யோசிச்சதுக்கு நான் ஒரு 2 அரியர் வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். 2 அரியர். 2 கணேஷ் அரியர். நீங்க சொல்லுங்க. கணேஷ் நீங்க எத்தனை அரியர் வச்சிருப்பேன்னு சொல்லுங்க. ஒரு 3-4 வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஜி. அப்படியா? சரி, ஓகே. இதெல்லாம் இந்த நம்பர் அது somebody put 12, that was the closest. நான் வந்து வச்சிருந்தது நான் வந்துட்டு 16 அரியர் வச்சிருந்தேன். ஓ மை காட். சீரியஸ்லி இது வந்துட்டு எதுல சொல்ற மாதிரி இது பெருமைப்படுற விஷயமா அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கவலைப்படுற விஷயம். நீங்க சொல்ற மாதிரி இது வந்து இந்த லைன் தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் பசங்களை. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி அரியர் ஆனாலும் நம்மளால we can bounce back அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு ஷாட். இருந்தனா சோ கம்பெனில பிளேஸ் ஆயிட்டேன். அப்பதான் எங்க ஹெச்ஓடி ஒரு நாள் கூப்பிட்டு வந்தாரு, என்னடா பண்ற நீ வந்து நல்லா படிக்கக்கூடிய பையன், இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட், அதுல வந்துட்டு அந்த 5th செமஸ்டர்ல நீங்க நம்ப மாட்டீங்கன்னா 23 பேப்பர் எழுதுனேன். ஓகே, காலையில சாயங்காலம் ஐ கிளியர் 23 பேப்பர் வந்துட்டு ஒரே செமஸ்டர்ல வந்துட்டு. ஸோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இட் இஸ் நாட் லைக் நான் 23 பேப்பர் கிளியர் பண்றது பெருமை. 16 ஏரியர்லாம் வைக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? ஆனா என்னன்னா, உங்களுக்கு மேபி யூ ஹேவ் 2 அரியர் 3 அரியர்ஸ், ஏதாவது ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்குமா வந்துட்டு. பட் அதெல்லாம் வந்துட்டு நீங்க மனசு வச்சீங்கன்னா ஈஸியா போயிடும். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரிலாம் காலேஜ் படிக்கிற பர்சன் சொல்றேன். தென் மேபி யூ ஃபேஸ், உங்களுக்கு லைஃப்ல ஏதாவது ஒரு கஷ்டமான ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்கலாம், பண கஷ்டம் இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கிறதுனால சில அரியர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் ஈஸியா காலி பண்ணிடலாம். என்னால ஒரு 23 அரியர் கிளியர் பண்ண முடியும்னா, உங்களெல்லாம் கட்டாயம் 23 பேப்பர் ஒரு செமஸ்டர் எழுத முடியும்னா உங்க எல்லாராலையும் முடியும். நீங்க நம்ப மாட்டீங்க கணேஷ். ஆக்சுவலி இதை கேட்டு நிறைய பசங்க, என்னோட ஜூனியர்ஸ் வந்துட்டு இதை கேட்டு இன்ஸ்பயர் ஆகி பிளேஸ் ஆனா எனக்கு தான் கால் பண்ணி இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு. அவன் சில பேர்லாம் ஞாபகம் இருக்கு, எங்க அப்பா அம்மா கூட கால் பண்ணேன், முதல்ல உங்களுக்கு தான் கால் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ ஐ ரியலி வாண்டட் ஷேர். ஏன்னா இது வந்துட்டு எப்பயுமே நான் வந்துட்டு நான் சூப்பர், நான் சிறப்பு அப்படிலாம் இல்லை. தேர் இஸ் a டைம் நம்ம லைஃப்ல ரொம்ப லோவா இருப்போம், we will not be doing well. அந்த மாதிரி இருக்கும்போது ரைட். ஸோ அது வந்துட்டு ஐ ரியலி வாண்டட் ஷேர். ஸோ அதனால நான் இன்னும் அல்சமத் நீங்க வேற ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, எனக்கு எம்சி என்னன்னு ஐ ரியலி வாண்டட் டு ஷேர் தட். சரியா? வேலை வந்துட்டு வேலை கிடைச்சது. ஆனா கிடைச்சது என்னன்னா, நான் உள்ள போற டயத்துல வந்து ரெசெஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப வந்து 9/11 அட்டாக் வந்தது, ஃபுல் ரெசெஷன். வேலையை கூப்பிடவே இல்லை. நானும் ஒரு 6 மாசம் வீட்டுல தண்டசோறு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதாவது குழந்தைகளுக்காக சொல்லணும் அப்படின்னா, ரிசப்ஷன் அப்படின்னா பொருளாதார மந்த நிலை பசங்களா, அதாவது என்னன்னா எந்த கம்பெனிலுமே யாருமே வேலைக்கு கூப்பிடவே மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி எங்கேயுமே வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு. அந்த சூழ்நிலை இப்போ ஒரு 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அண்ணா படிச்சு முடிச்சு வரும்போது கரெக்டா அந்த நிலைமை வந்தது அப்படின்னு சொல்றாரு. யா, கோ ஹெட். ஆமா, தேங்க்யூ சார். ஆமா, சரி, ஓகே. இனிமேல் அந்த வேர்டுக்குமே நான் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் கணேஷ். தேங்க்யூ. அது வந்து ஸோ அப்போ வந்துட்டு வேலை கூப்பிடலன்னு என்ன, நம்ம வேலைக்கு போகணும் வீட்டுல எதிர்பார்த்துட்டோம். வீட்டுல தண்டசோறு சாப்பிட்டு இருக்கேன் 6 மாசம். அப்போ வந்து அப்படியே ஒரு மனசு நெருடலா இருந்தது. சரி, ஓகே, என் ஃப்ரெண்டுக்கு சென்னைக்கு போன் பண்ணிடு அப்படின்ட்டு நான் அப்பதான் கால் சென்டர்லாம் இந்த வேலைகள்லாம் வந்துட்டு இருந்தது. அப்ப கால் சென்டர்ல வேலை வாங்கிட்டேன். அந்த வந்துட்டு இந்த கால் சென்டர்ல ஒரு 6 மாசம் வேலை பார்த்திருப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஐடில ஜாயின் பண்ணிட்டேன். இதுல இந்த கால் சென்டர்ல வேலை பார்த்த பெரிய விஷயம் எல்லாம் ஐடில திருப்பி போனதை விட, அந்த கால் சென்டர்ல வேலை பார்த்த ஒரு நிகழ்வு ஒண்ணு இருக்கு. முதல் நாள் வந்துட்டு அல்சமத் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாத்துக்கும் எப்படின்னா, என்னைய வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்து வரும்போது எங்க அம்மா எல்லா இடத்துலயும் நான் போகும்போது செட்டப் பண்ணி வச்சிருவோம். அப்படி ஸ்கூல்ல எனக்கு ஹெல்ப் கால் இருக்கும், காலேஜ்ல ஹெல்ப் கால் இருக்கும், எம்சிஎல் ஹெல்ப் கால், எல்லா இடத்துலயும் ஹெல்ப் கால் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அந்த ஒரு நாள் வந்துட்டு கரெக்டா அந்த கால் சென்டர் வேலைக்கு காலையில என்னோட பைக் எடுத்து போறேன். அதுவும் டி நகர்ல. அந்த கம்பெனி பேர் ஆண்ட்ரிக்ஸ். பண்ண கம்பெனிலாம் கிடையாது. நான் சொல்றது ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டி நகர் பரபரப்பா ஒரு 7-8 மணி இருக்கும். அந்த நிகழ்வு என் லைஃப்ல என்னால மறக்கவே முடியாது. காலைல வண்டி எடுத்து போய் நிக்கிறேன். அந்த பில்டிங் பார்த்தா ஒரு 20-25 படி ஏறி போகணும். நான் வந்துட்டு என் கூட யார் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அப்ப நல்ல இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, என்னை தூக்கிட்டு தான் போவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வீல் சேரும் கிடையாது, எதுவும் கிடையாது.
நான் அப்படியே பாக்குறேன். எனக்கு வந்துட்டு அங்க பார்த்தோன்னா டீனல் எப்படி பரபரப்பா மக்கள் போய் வந்துகிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்துட்டு எப்பயுமே அப்படியே யோசிச்சேன். நம்ம வந்துட்டு திருப்பி எனக்கு யோசனை திருப்பி போயிடலாமா? அடுத்த நாள் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு போய் ஜாயின் பண்றேன். அடுத்த நாள் வந்துடலாமா அப்படின்லாம் யோசிச்சேன். அப்போ வந்துட்டு இன்னொன்னு, இப்ப அடுத்த நாள் வந்தோம்னா நமக்கு வேலை இருக்காது. வேலை இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. நம்ம லைஃப்ல சொன்னேன் இல்லையா, அந்த வாழ்க்கையில அந்த வாய்ப்புகளும் வாழ்க்கை நம்மகிட்ட ஒரு கேள்வி இருக்கும். இது எனக்கு வந்துட்டு நான் இல்லைன்னா என்ன பண்ணணும்? நான் கையை வச்சு ஏறி தவழ்ந்து மேல போகணும். இல்ல வண்டி எடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு போயிடும். இப்ப நான் இன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தேன்னா என் லைஃப்ல எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியாது. நான் இங்க உட்காந்துருப்பேனா அதெல்லாம் தெரியாது. ஓகே. பட் ஆனா அன்னைக்கு வந்துட்டு it was ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இன்னும் எனக்கு அந்த அந்த நாள் நாள் இன்னும் அப்படியே அப்படியே கண்ணு முன்னாடி இருக்கு. அப்படியே அதை யோசிச்சுட்டே இருக்கேன். போகணுமா வேணுமா அப்படின்னு. ஆனா வந்துட்டு இல்ல. பசங்களா மியூட் ப்ளீஸ். ம். ஜெயந்தி அப்போ மியூட் வந்துட்டு ப்ளீஸ். பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு டிசைட் பண்ணது வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெக்கமா ஏன்னா நான் அந்த மாதிரி ஏறி போனதே கிடையாது அத்தனை பேர் முன்னாடி. நான் அதெல்லாம் விட்டுட்டு கேலக்ஸி M01 கோர் ப்ளீஸ் மியூட். ஹோஸ்ட் எல்லாரும் மியூட் பண்ணி விடுங்கப்பா. சாரி ஜி. தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். கோர்ஸ் அப்படி மியூட் பண்ணிடு. கேள்வி கேட்கும்போது எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ உடனே பார்த்துட்டு வரும்போது கொஞ்சம் கூட கூச்சப்படாம நான் தவழ்ந்து மேல ஒரு 20 படி ஏறி இருப்பேன். அது வந்துட்டு அந்த படி அது ஒரு ஏறினது வந்துட்டு எனக்கு இன்னுமே லைஃப்ல எப்பெல்லாம் டவுனா இருக்கும்போது எனக்கு அதான் ஞாபகத்தை வச்சுட்டு வந்துட்டோம். அந்த சுச்சுவேஷன் எப்படி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இது வந்துட்டு வந்துட்டு அன்னைக்கு கால் சென்டர்ல வந்து போனேன். அதுக்கப்புறம் ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான். ஆனா அன்னைக்கு போனேன் இல்லைங்களா, அது எனக்கு வந்த ஒரு 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 சேலஞ்ச். ஆனா அதே மாதிரி நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம லைஃப்ல உங்களுக்கும் நிறைய அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது குட் பி எனி திங். ஃபைனான்சியலா இருக்கலாம், காசு சம்மந்தப்பட்ட விஷயமா, குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயமா, ஓகே ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கலாம், அரியர்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி அதெல்லாமே பொருட்படுத்தக்கூடாது. நம்மளுக்கு அந்த அந்த வாய்ப்பும் அந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்கும்போது இல்லையா, அப்படி ஏறி போயிட்டே இருக்கணும். அதே அந்த தன்னம்பிக்கை சொல்றேன்னா நிறைய பேத்துக்கு நிறைய வந்துட்டு சில பேர் கேட்பாங்க என்ன உங்களால ஏன் அப்படின்னா வந்துட்டு வாழ்க்கையில எல்லாத்துக்கும் முக்கியமா இருக்க வேண்டிய அந்த தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது. அதுதான் என்னையெல்லாம் நான் வந்து என்னைய காரணம் கேட்டா அதுதான் என்னைய இங்க ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அது எல்லாத்துக்குமே இருக்கு. நம்ம வெளிக்காட்ட மாட்டோம், அதை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். அந்த தன்னம்பிக்கை வந்து விட்டுரு. தன்னம்பிக்கை நத்திங் பட் உங்களை நீங்களே நம்பலனா வேற யாரும் நம்புவோம். அதான் மேட்டர். நம்மள நம்பணும். நம்ம பண்ற என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது படிப்பா இருந்தாலும் சரி, விளையாட்டா இருந்தாலும் சரி, பாட்டா இருந்தாலும் சரி, எதுனாலும் அந்த தன்னம்பிக்கை என்னால முடியும். இப்பயுமே எனக்கு அந்த என்னையும் குறைச்சல. இன்னைக்கு வந்து என்னால வந்துட்டு எப்ப எதுவுமே என்னால முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அது நீங்க நம்ம ஒவ்வொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ண 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 அது டெவலப் ஆகிட்டே இருக்கும். அன்னைக்கு வந்துட்டு அந்த என்னை வந்துட்டு அந்த படியேற வச்சு அந்த தன்னம்பிக்கை தான். அது ஏன் சொல்றேன்னா அந்த அந்த இது வந்துட்டு இப்போ இண்டிவிஜுவலா நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அது ஒவ்வொருத்தங்களும் அது எஸ்பெஷலி இந்த ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது குழந்தைங்களா இருக்கும்போது அது ரொம்ப 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 முக்கியம். எவ்வளவு நீங்க சின்ன வயசுல அந்த தன்னம்பிக்கையை செல்ஃப் கான்பிடன்ஸை ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அது அவ்வளவுக்கு அளவு ரொம்ப நல்லது. நீங்க கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு ரொம்ப பெரிய பதில் அல்சமத் பட் ரியலி பட் வெரி வெரி எமோஷனல், வெரி கனெக்டட். எங்களுக்கு வந்து எங்களால அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுது. அந்த நேரத்துல என்ன சொல்றது, புஷிங் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிம்பாங்கல்ல. ஓகே நம்ம பழகிட்டோம், பட் இருந்தாலும் இன்னைக்கு இல்ல, இருந்தாலும் எனக்கு இது வேணும், அவ்வளவுதான். ஐ வில் நெவர் கோ பேக் அப்படிங்கிற அந்த மனநிலை வந்து உண்மையிலே பாராட்டத்தகுந்த விஷயம். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ண நினைச்சேன். பட் ஆனா எதுக்கு தேவையில்லாத அப்படின்ட்டு. பட் எக்ஸாக்ட்லி என்னைய நான் நிறைய இடத்துல என்னைய வந்துட்டு வெளிவந்ததே அன்னைக்குதான் கணேஷ். தட் இஸ் த டே, தட் வாஸ் த டே ஆக்சுவலி. ரைட், என்னோட கம்ஃபர்ட் ஜோன் நிறைய கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வந்திருக்கு. பட் அன்னைக்கு வந்துட்டு I was left alone, right? Just like ஒண்ணுமே கிடையாது வந்துட்டு. இது வாழ்வா சாவா மாதிரி வீட்டுக்கு போறியா வேலை பார்க்க போறியா அப்படிங்கிற டைப்ல இருந்தது. ரைட், அது வந்துட்டு இட்ஸ் a big deal. அதுக்கப்புறம் ஐடி வந்ததுக்கு there is like என்ன கம்பெனி எல்லாம் போகும்போது அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தது, இது இருந்தது. எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கதான் விஷயம் அதெல்லாம். பட் ஆனா அந்த ஒரு இது இல்லையா, தட் வாஸ் மை ஒரு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி வந்துட்டு. அருமை அருமை ஜி, சூப்பர். அல்சமத் கோ அஹெட். It's a great inspiration for me and இங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு செல்ஃப் கேக்குற எல்லாருக்குமே கான்ஃபிடன்ஸ் எக்ஸாம்பிளே கொடுத்திருப்பாங்க. ப்ராப்பரான எக்ஸாம்பிள் சூட் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வாழ்க்கையில அப்படின்னு பார்க்கும்பொழுது ரோல் மாடலா இருக்கட்டும், இன்ஸ்பிரேஷனா இருக்கட்டும். எனக்கு வந்து என் டொமைன் ஏத்த மாதிரி அப்துல் கலாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பாரு. அவங்க டொமைனுக்கு ஏத்த மாதிரி அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அண்ணன் இல்ல ஃப்ரெண்டா இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க, இல்ல டீச்சர்ஸா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி உங்களோட இந்த ஜேர்னில சோ உங்களோட இன்ஸ்பிரேஷன் இல்ல ரோல் மாடல் அவங்க யாருன்னா சோ அவங்கள பத்தி சில வார்த்தைகள். இன்ஸ்பிரேஷன் நீங்க எனக்கு பேசிட்டு இருக்கும்போது அல்சமத்துமே உனக்கு கேட்டாரு, ஆனா ஸ்டீவன் ஹாக்கிங்லாம் தெரியுமாண்ணா அப்படின்ட்டு.
எனக்கு இல்ல ஸ்டீவன் ஹாக்கிங்கிற எனக்கு அமெரிக்கா வந்த தான் தெரியும். எனக்கு லைஃப்ல நான் வந்துட்டு நான் இன்ஸ்பிரேஷனல் நல்லா பாக்குறது வந்துட்டு நம்ம சுத்தி இருக்கிறவங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு என்ன ஞாபகம் இருக்கு, நான் யூஜி எல்லாம் படிக்கும்போது ஒரு மூசா அண்ணங்கிறவர் வந்துட்டு எம்பிஏன்னா என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஐஏஎம்ல நீ படிக்கணும்னு சொல்லி எனக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். உங்க ஜிஹெச்எஃப்ல எனக்கு கணேஷே பெரிய இன்ஸ்பிரேஷன். வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் லைஃப் லாங் இருந்துட்டே இருக்கும். கணேஷ் ஒரு இன்ஸ்பிரேஷன். டாக்டர் ராஜ் இருக்கு, ராஜ் ஜாயின் பண்ணிருக்காரான்னு தெரியல. டாக்டர் ராஜ் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் த நாலேஜ் அவர் இருக்கிறது. ஜாயின் பண்றேன்னாரு. ஆமா ஆமா, அவர்கிட்ட சொல்லிருந்தேன் சொன்னேன்னு சொல்லிட்டு ரைட். அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு ஒரு மெயின் இன்ஸ்பிரேஷன் சொன்னா நான் வளர்ற காலத்துல இருந்தது எங்க அம்மா. சரி, நான் ஏதாவது சொல்லும் போது வந்துட்டு சம்டைம்ஸ் ஐ மேக் இட் எமோஷனல் வந்துட்டு. பட் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நம்மள என்னை அங்க, ஏன்னா அவனை யோசிச்சு பாருங்க, ஒரு 40 வருஷம் 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு இப்படி ஆனோட என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கன்னு தெரியாது. ரைட். என்ன பண்ணல தெரியாத டயத்துல அது ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, ஒன்னும் ஆகல, அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இடத்துல அன்னைக்கு எங்க அம்மா கையில் எடுத்தது கல்விதான். ரைட். இவனை படிக்க வைக்கணும் ஸ்கூல்ல. ஏன்னா அப்பெல்லாம் என்னை மாதிரி ஒரு பையன் ஸ்கூல்லே கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஸ்கூல்ல எனக்கு இவனை எப்படி பார்த்துக்கணும்னே தெரியாது. ஸோ அப்போ இந்த வேன்ல நான் பிடிச்சி ரிக்ஷால அனுப்பிச்சு ஆளுங்களை அங்கே பார்க்க வச்சு ஸ்கூல்ல அனுப்பிச்சப்ப, அப்புறம் ஸ்கூல் எலிமெண்ட்ரி முடிச்சோம், அப்புறம் அந்த ஹை ஸ்கூல், அதுக்கு அங்க நீ உடனே அங்க போய் படிக்கணும். அதுக்கப்புறம் புஷ் பண்ணிட்டீங்க ஸ்கூல் ஊர்ல இது இல்லையா, அடுத்து என்ன காலேஜ், அதுக்கு ஒருத்தங்களை பார்க்க வச்சு, அப்போ வண்டி வேணுமே, மதுரையில போயிட்டு எங்க ஊர்ல முதல்ல ட்ரை சைக்கிள் டிவிஎஸ் விட்டு வச்சிருந்தேன் நான் தான். ப்ராப்ளம் இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நானா தான் இருந்திருப்பேன் வந்துட்டு. வேற ஷீஸ் நாட் ஒர்க்கிங் ரைட். அவங்க வேலைலாம் பார்க்கல, எப்படி இருந்தாலும் ஷேண்ட் விஷன். இவனுக்கு ஒரே ஒரு ஒன்லி வே ஐ கேன் இது வந்து பெயில் அவுட், அது இவனுக்கு ஒரு வழி அப்படி கிடைக்குன்னா அது கல்விதான். அது முடிச்சோடனே அடுத்து இங்கே படிச்சுட்டாரு, இது பத்தாது, நீ அடுத்து மதுரைக்கு போகணும், மதுரையில் போய் எம்சிஏ படிக்கணும். எம்சி அங்கே அவள் படிச்சு அங்க எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, ஹாஸ்டல்ல சேர்த்து ஹாஸ்டல்ல செட்டப்லாம் பண்ணி அவங்க ஹோம் மேக்கர் தான். ஆனா ஷேட் அந்த அவங்களோட தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் இல்லையா, நம்ம எல்லாருமே இன்ஸ்பிரேஷன்ல ரொம்ப ரொம்ப வெளில தரும். இன்ஸ்பிரேஷன் எனக்கு என்னை பொறுத்தவரை சுத்தி தான் இருப்பாங்க, நம்மள சுத்தி தான் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம வந்துட்டு நம்ம ஒரு ஆக்டர் இல்லை பிளேயர் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் சுத்தி இருக்கு. ஸோ அவங்க பட்டது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அதனால உண்மையிலே சீரியஸ்லி, அதுவும் இன்றைய காலகட்டத்திலேயாவது நிறைய பேர் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் சாதிக்கிறாங்கன்னு ஒரு எனர்ஜி வருது. பட் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக உங்க அம்மா தான் வந்து ட்ரெண்ட் செட்டர் மாதிரி சொல்ல போனாங்க. ஓகே, அவங்கள சுத்தி இருக்கும்போது யாரும் பார்க்கலங்கும் போது இல்ல என் பையனாலே முடியும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிருக்காங்க பாருங்க. உண்மையிலே எனக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும்னு தோணுது. உங்க அம்மா பார்த்து நான் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்றேன் உங்க அம்மாவுக்கு. சூப்பர், வேற லெவல். புரியுது எனக்கு. அடுத்ததா வந்து நம்ம வந்து நான் வந்து என்ன நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன், இல்லைன்னா எனக்கு வேற ஏதாவது பிடிச்ச விஷயமா இருந்ததுன்னா அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். சோ நான் உங்களை பத்தி உங்க கூட நான் இன்டர்வியூ பண்ண போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சிலது நான் பார்த்தேன், கூகுள்ல டைப் பண்ணேன், இவர் யார் இவரு அப்படின்னு. போட்டோஸை வந்து நான் பார்க்கும் பொழுது சைக்கிளிங் ஓட்டுனீங்க, ஸோ நீங்க வந்து இது டிராவலிங் பண்ணீங்க, ஸோ அந்த மாதிரி வேரியஸ் எப்படின்னா ஒரு மல்டி என்தூசியாஸ்டிக் பர்சன் மாதிரி தெரியுறீங்கன்னா. ஸோ நீங்க எப்படி நான் எல்லாமே எப்படி இருக்கீங்க, எப்படி விச் மீன்ஸ் ஸ்போர்ட்ஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்றீங்க, பாடியும் ஃபிட்டா வச்சுக்கிறீங்க, as well as இண்டஸ்ட்ரியலிஸ்டாவும் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலயும் எப்படி, அதை பத்தி சில வார்த்தைகள். மியூசிக் பறையும். ஓகே, எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஜென்ரலா இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நிறைய. அது வந்துட்டு நான் ஊர்கள் நிறைய விளையாடணும் ஆசை, அதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். பட் இங்க வந்துட்டு நான் எங்களோட லோக்கல் போர்ட்லாண்டோட பேஸ்கெட்பால் வீல் சேர்ல பேஸ்கெட்பால் விளையாடுவாங்க வந்துட்டு. இந்த வீல் சேர் பேஸ்கெட்பால் டீம்ல இருக்கிறேன் நான் வந்துட்டு. ஸோ நாங்க வெளியிலாம் போய் டோர்னமெண்ட் விளையாடுவோம். அதே மாதிரி நம்ம ஹேண்ட் சைக்கிளிங் ஒன்று இருக்கு, நான் அந்த பிக்சர்ல கணேஷ்லாம் அனுப்பிச்சிருக்கேன். ஹேண்ட் சைக்கிளிங் நான் போனா ஒரு 25 மைல், ஏன்னா 25 மைல் என்ன எவ்வளவு கணேஷ், ஒரு 40 கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் போவேன். வாக்கிங் எல்லாம் போனா ஒரு 10-11 கிலோமீட்டர், அது மாதிரி ரொம்ப அது எனக்கு ரொம்ப போக பிடிக்காது.
அது ஃபிட்டா இருக்குன்னு நினைப்பேன். அதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு வந்துட்டு இத பார்த்து நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து, சரி என்னடா இவனே பண்றான். நம்ம ஒரு ஒரு நம்ம ஏன் பண்ணக்கூடாது? நம்ம ஏன் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது? நம்ம ஏன் இது போகக்கூடாது? அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில யாருக்காவது நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாவும் இருப்போம் நம்ம. அதனால சும்மா அந்த Facebookலாம் போட்டுட்டு இருப்பேன். அதெல்லாம் வந்துட்டு நம்மள பார்த்து யாரோ ஒரு இன்ஸ்பயர் ஆகி போலாமே வந்துட்டு. பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அட் த சேம் டைம் ஐ டேக் தட் அதே ஒரு வாய்ப்பா வச்சுக்கிட்டு நம்ம எப்படியாவது ஒருத்தவங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணாலும் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அதுவும் பண்ணுவேன். அதுல நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ் ஸ்கேட்டிங் பனிச்சறுக்கு இல்லையா. ஸோ இங்க வந்துட்டு நான் ஒரு ரொம்ப நாள் எனக்கு பார்த்துருக்கேன். இங்க வந்து நிறைய ஸ்னோ மவுண்டெயின்லாம் இருக்கிறதுனால அந்த பனிச்சறுக்குனா நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தடவை அதுக்குரிய கான்டாக்டை பிடிச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பனிச்சறுக்கும் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு ஒரு வாவ். ஒரு ஒரு மேல 5-6 தடவை ஏறி. ஆனா இந்த ஊர்ல அதுக்குரிய அந்த அந்த மாதிரி ஆனா அந்த 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 அமைப்புகள் இருக்கு, கருவிகள் இருக்கு. இப்ப நம்மளுக்கு இல்லாம இவங்களுக்கு எப்படி இருக்கும். So அது ஒரு டிஃபரெண்ட் செட்டப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதுல வந்து அடுத்து எனக்கு இருக்கிற ஸ்கை டைவிங்னா அதை அடுத்து பண்ணணும் வந்துட்டு என்னைக்கு அது கூடிய சீக்கிரத்துல பார்ப்போம். பசங்களா கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பேரும் நம்ம இத ஒரு தாட்டா மைண்ட்ல எடுத்துக்கணும். இந்தியாவுல இன்னும் ஒரு படிக்கட்டி ஏறி போறதுக்கு கூட ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஏறணும் அப்படிங்கிற உணர்வோட அதை கட்டமைக்கப்படுவதில்லை. ஒரு கழிவறை கட்டும்போது கூட அதை நினைச்சு கட்டுவதில்லை. ஓகே, ஸோ நம்ம வந்து நீங்க தான் நாளைக்கு வளர போற அதிகாரிகள், நாளைக்கு வளர போற என்ஜினியர்ஸ். ஓகே, ஸோ அப்ப நீங்க பண்ற ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் பலனடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம அதை செயல்படணும்னு ஒரு ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன். Go ahead, Alison. எஸ்டா உங்களோட ஸ்கை டைவிங் அந்த அந்த விஷயத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்க கண்டிப்பா அது பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அடுத்ததா வந்து கணேஷ் என்ன சொன்னார். இப்போ பசங்க இங்க இருக்காங்க நிறைய பேர். அவங்க வந்து ஃபியூச்சர்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது மாற்றுத்திறனாளிகளை வந்து ஞாபகம் வச்சுட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி அதே ரிலேட்டடா தான் வரும். ஸோ இந்தியா வந்து ஒரு வளரும் நாடு மாதிரி இருக்கு. நீங்க வந்து இந்தியால வந்து படிச்சுட்டு யூஎஸ்ல போய் இப்ப இருக்கீங்க. எப்படியும் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்திருப்பீங்க. ஸோ உங்க கண்ணோட்டத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் இந்தியாவில வந்து இன்னும் என்னென்ன மாற்றம் வந்து வரணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா உங்களோட கண்ணோட்டத்துல? நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி இது ஒரு சொல்றதுனால நான் வந்துட்டு ஏன்னா நான் இந்தியாவிலேயே வந்துட்டு நான் இங்க ஒரு 14-15 வருஷமா இருக்கேன். பட் இந்தியாவில இருக்கிற செட்டப் வச்சுதான் நான் படிச்சு வளர்ந்து இங்க இருக்கேன். ஸோ அதனால அதை எதுவும் நான் குறை சொல்ற மாதிரி எடுத்துக்க கூடாது. ஒரு சஜஷன்ஸா வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா அங்க இருந்தா படிச்சு நான் இங்க வந்துட்டு உடனே அங்க அது இல்லப்பா அப்படின்லாம் சொல்லல. ஏன்னா அங்கேயுமே அது இருக்கு. ஏன்னா நம்ம நாடு வந்துட்டு ரொம்ப பழமையான ஒரு நாடு. இப்ப இந்த புது கண்ட்ரில இதெல்லாம் இப்ப அமெரிக்காலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 300 வருஷம் தான் அந்த கண்ட்ரியை உருவாக்கி. ஸோ அதுல நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கா. இன்றைக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு அதனால இவங்களோட அமைப்புகள் கட்டமைப்புகள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு பழமையான இந்த மாதிரிலாம் இல்லை. பட் இதுல ஒரு ஒரு ப்ராப்ளம் டேக் ஃபியூ மோர் மினிட்ஸ் பேசுறேன். அது ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் நிறைய வந்துட்டு கல்விக்கு ஈக்குவலா நான் பேசணும்னு சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம். இதுல கணேஷ் இப்ப ஒரு சொன்னார் இல்லைங்களா, ஸ்கூல்ல நான் வந்துட்டு பர்சனலா ஏன்னா நான் வந்துட்டு இந்த 2-3 விஷயங்களை வந்துட்டு நம்ம மக்கள் வந்துட்டு மாற்றுத்திறனாளி பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த டே டு டே சேலஞ்ச், அதாவது ஒரு நாள்ல படுற ஒரு சில சிரமங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்க நம்ம மக்களுக்கு அறியாமை தெரியாது, ஒண்ணுமே கிடையாது. இப்ப நிறைய ஸ்கூல்ஸ்ல பாத்ரூம்ஸ் கிடையாது, வீல் சேர் ஆக்சசபிள் பாத்ரூம்ஸ் கிடையாது, லைப்ரரிஸ் உள்ள ஏறி போறதுக்கு ஒரு ரேம்பு கிடையாது. ஓகேவா? ஆபீசஸ்ல வீல் சேர் இருக்குன்னு கிடையாது. ஏங்க இவ்வளவு பெரிய மல்டிபிளெக்ஸ் சினிமா தியேட்டர் சென்னையில பாக்குறேன், அங்கேயுமே வீல் சேர் ஆக்சசபிள் பாத்ரூம்ஸ் கிடையாது. கணேஷ் வாஸ் வெரி சர்ப்ரைஸ். நீங்க எல்லாம் போய் இருக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ இங்கதான் சூப்பர் அப்படின்னு நம்ம ஊர்ல. ஏன்னா அந்த தியேட்டர்ஸ் அதோட அந்த ஸ்கூல்ஸ்ல இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறீங்க, யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்மலாம் வந்துட்டு அந்த மக்களுக்கு ஏன் நான் மக்களுக்கு தெரியும்னு சொல்லலாம். நம்ம மக்களுக்கு எவ்வளவு தெரியுதோ அப்பதான் அது வந்து ஒரு சட்டமாகும். என்னைக்கு அது சட்டமாகி இது வருதோ அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவேன் இல்லைங்களா, சட்டமாகி இருக்கிற வரைக்கும் இந்த விஷயம் நடக்குது. முக்கியமா வந்துட்டு அந்த ஸ்கூல்ஸ்ல இருக்கணும். அது இன்னொன்று வந்துட்டு பாத்தீங்கன்னா முக்கியமா நான் வந்துட்டு சின்னமனூர்ல இருந்து சென்னைக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பேன். இப்போ நைட் தண்ணி குடிக்க மாட்டேன். ஓகேவா? இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏன்னா எங்கேயும் ரெஸ்ட் ரூம் நிறுத்துவாங்க, இருக்குமா இருக்காதா அப்படிலாம் தெரியும். அதெல்லாம் ஒரு
நிறைய பேர் தெரியும். ஆனா அது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லையா? அப்படிலாம் இருக்கும்ல. உண்மையிலே இன்னமும் லேடிஸ் பல பேர் இதனால பாதிக்கும். லேடிஸுக்கு இன்னுமே வெளியில ஜெனரல் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸே இன்னும் ப்ராப்பரா இல்ல ஜி. அதனாலே வந்து லேடிஸ் வெளியில போறதுக்கே பயப்படுறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இன்னும். ஆக்சுவலி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்பிங். இதே ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணா இருந்தா எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு பாருங்க வந்துட்டு. இன்னும் கொடுமை. எஸ் எஸ் இல்லையா? ஸ்கூல்ல படிக்கிறாங்க, காலேஜ்ல படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன எவ்வளவு கஷ்டம். அது ஏன் இது நம்ம மக்களுக்கு நிறைய பேர் தெரியாது. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லியிருக்க கிடையாது. நிறைய பேர் வெக்கப்பட்டு சொல்லாம இருந்திருக்கலாம். நான் ஓப்பனா சொல்றேன். நான்லாம் பஸ்ல போகும்போது நான் சொல்லிட்டு ஐயோ இன்னைக்கு சாயங்காலம் தண்ணி எல்லாம் குடிக்கூட பாருங்க. நீங்க இந்த தண்ணி குடிக்காம போன. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம ஊர் பழமையான நாடா இருந்தாலும் நம்ம ஊர்ல தான் பெரிய பெரிய ஆர்கிடெக்சர் எல்லாம் பண்ணிருக்கோம். அவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சர் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை வந்து நம்ம பண்றது ரொம்ப ஈஸி கிடையாது. ஸோ பில்டிங்லாம் கட்டும்போது ரூல் இருக்கும். இந்த மாதிரி வந்துன்னா இந்த பார்க்கிங் ஸ்பாட்னா வீல் சேருக்கோ 3 வீலர்ஸ்க்குள்ள பார்க்கிங் ஸ்பாட் இருக்கணும். இதுல வந்துட்டு நம்ம பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி ஒரு தனியா இருக்கணும். வந்துட்டு அது ஆஃபீஸா இருந்தாலும் சரி, மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் சரி, அந்த மாதிரிலாம் இருக்கணும் வந்துட்டு. எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சது பள்ளிகள்ல கட்டாயம் இருக்கணும் வந்துட்டு. அப்பனா வந்துட்டு ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லனா, அப்பதான் வந்து நிறைய பேர் திருப்பி இந்த மாதிரி இருக்கு. ஓகே அந்த இடம் வந்துட்டு இப்ப ஒரு குழந்தை எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ ஸ்கூல்ல இந்த மாதிரி பாத்துக்கிறாங்க. ஸ்கூல்ல இந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு இந்த வசதி இருக்கு. அப்படி சொல்லுமா அந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிக்க போவாங்க. அதே மாதிரி இந்த பயணம்லாம் நீங்க அழகா பஸ்ல ஃபுட்போர்ட் எல்லாம் அடிச்சு போறீங்க. இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் வந்து நிக்கும், ரேம்ப் நிக்கும். அதுக்குன்னே முதல்ல ஏறி உள்ள போற மாதிரியே இருக்கும். நம்ம ஊர்ல அந்த மாதிரி வசதியே கிடையாது. நம்ம வந்து எவ்வளவு பேர் நம்ம கோடிக்கணக்கான பேர் ஒரு நாள் டிராவல் பண்றோம். ஆனா நிறைய பேரு அந்த பஸ்ல வசதி ஏற முடியாததுனால டிராவல் பண்ணாம வேலைக்கு போகாம படிக்க போகாம இருக்கிற மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்துல நிறைய இடங்கள்ல அந்த டெக்னாலஜி நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போறீங்க. ரயில்வே ஸ்டேஷன் நான் டிராவல் பண்ணேன். ரயில்வேஸ்ல கிடையாது. நோ ரேம்ப், நோ ரெஸ்ட் ரூம் உள்ள நீங்க போற மாதிரி அக்சசிபிலிட்டில இருக்கு. நான் இங்க இருந்து பார்த்தேன்னு சொல்றேன். அதெல்லாம் நான் என்ன சொல்றேன், நம்மளால பண்ண முடியாதுல்ல, நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் வந்துட்டு. அது ஏன் பண்ண ஆரம்பிக்காம இருக்குன்னா நம்ம மக்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குரூப்பான மக்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்னே ரொம்ப நாள் தெரியாம இருக்கு. இப்போ சைலேஷ்னு ஒரு ஆள் ஏன் ட்ரெயின்ல போகலன்னா, அங்க ட்ரெயின்ல ஏற ரேம்ப் இல்ல. அந்த ட்ரெயினுக்குள்ள ஒரு ரெஸ்ட் ரூம் போய் வீல் சேர்ல போய் ரெஸ்ட் ரூம் கிடையாது. அதனால போல அப்படிங்கிறது சைலேஷ் மாதிரி அவள் சொல்லாம இருக்கும், தெரியாம இருக்கு. நம்ம மக்களோட அந்த கால ஓட்டத்துல அப்படியே அதை பார்க்காம இருக்கும். நான் எதையும் சொல்றேன் அப்படின்னா இந்த மக்களுக்கு எவ்வளவு தெரிய ஆரம்பிக்குதோ அன்னைக்குதான் அது சட்டமா யாராவது ஒரு ஆள் கேட்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த கேட்கிற ஒரு குழந்தை ஒரு ஆபீசர் ஆகணும், ஒரு பையன் படிச்ச ஒரு அவனோட வேலையை வந்து அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாரியா நம்ம ஏதோ சட்டமாக்கணும், இது வந்துட்டு ஒரு ஒரு ரெகுலேட்டரியா கொண்டு வரணும் அப்படி மாதிரி பண்ணோம். இந்த இந்த காலேஜஸ்ல நிறைய இடத்துல காலேஜஸ்லாம் இப்போ எங்கெல்லாம் நான் வந்துட்டு எதிர்பார்ப்பான பள்ளிகள் அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் ரேம்ப் வைக்கணும். அங்கேயுமே ரெஸ்ட் ரூம்ஸ் வந்துட்டு இது இருக்கணும். ஏன்னா அங்கதான் நம்ம எல்லாம் போற இடம், அதெல்லாம் எல்லாருமே ஆக்சஸ் பண்ற இடம். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், லைப்ரரிஸ், அந்த மாதிரி லைப்ரரிஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வச்சாதான் வந்துட்டு இன்னும் இந்த மாதிரி நிறைய மாற்றுத்திறனாளிகள் வந்துட்டு ஊர்ல வரும். ஐ வாண்ட் டு சி மோர் வீல் சேர்ஸ் அந்த ரோடு. இந்த பக்கம் அந்த வீல் சேர் எல்லாம் நான்லாம் ஊர்ல போகும்போது நிறைய நம்ம ஊர்ல ரொம்ப வேடிக்கை பார்ப்பாங்க வந்து ஏன்னா வீல் சேர்ங்கிற ரொம்ப அங்க நம்ம இப்பதான் கொஞ்சம் வந்துட்டு ஓகே ரொம்ப கிடையாது. அந்த மாதிரி நம்ம ஒரு சைடு வாக் இருக்கணும் நடந்து போறதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒன்று ரொம்ப ஆசை. அதான் சொல்றேன் முன்னாடி டோன்ட் டேக் மீ ராங். லைக் நான் வந்துட்டு அது குறைகளா சொல்றேன். ஏன்னா நம்மளோட வளர்ச்சி பாதை வேற மாதிரி மத்த மேற்கத்திய குறையா சொல்லல ஜி. நாளைக்கு நம்ம அதை நிறையாக்கணுங்கிற ஒரு அக்கறையோட அதை பகிர்றீங்க. அதை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஏன் சொல்ல நான் நிறைய பேத்துக்கே தெரியாது. இப்ப வந்துட்டு யாராவது காலேஜ் எப்படி ஒரு காலையில இருந்து ஸ்கூல்ல இருக்கிறானே இவன் வந்து ரெஸ்ட் ரூமே போயிருக்க முடியாது, போயிருந்தா எப்படி போயிருக்கான், அந்த மாதிரி ஒரு கன்சிடரேஷன் வரணும்னு நான் நினைப்பேன் வந்துட்டு. ஸோ அந்த இது நம்மளாம் விட அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், அந்த அத்தாரிட்டிஸ்க்கு வரணும், இந்த கவர்மெண்ட் அந்த பொசிஷன்ல பவர்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கட்டாயம் தெரியணும் வந்துட்டு. அதை என்னைக்கு சட்டமாக்க இது பண்றாங்களோ அப்போ ஒரு மக்களை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆனா அது ஐ ரியலி வாண்ட் சாரி இட்ஸ் a லாங் ஆன்சர் பட் ஐ வாண்ட் டு கால் தி வேர்ட். ஏன் சொல்லனா எனக்கு ஃபர்ஸ்ட் நான் யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் ட்ரிப் வரும்போது எனக்கு ஒரு 2004ல ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து போறேன். எனக்கு அங்கிருந்து வரும்போது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, நம்ம எப்படினாலும் வந்துருவோம், இந்த எனக்கு கண்ட விட்டு கண்ட வாங்குற போறோம், அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனா என்ன எனக்கு ரொம்ப எளிதாக்குச்சுன்னா இங்க உள்ள அந்த கட்டமைப்பு, இந்த ஊர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இட் மேட் மீ வெரி இண்டிபெண்டன்ட். இப்போ வந்துட்டு நானே தனியா கார் ஓட்டுவேன், நானே போய் கிராசரி ஸ்டோருக்கு போயிட்டு வருவேன், நானே வந்துட்டு படத்துக்கு போயிட்டு வருவேன், நானே போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு தனியா சாப்பிடுவேன், நானும் என் பொண்ணு போயிட்டு வருவோம். அப்போ சின்ன பொண்ணு தான்.
இது எல்லாம் எல்லாமே என்னால இண்டிபெண்ட் அந்த ஒரு ஃப்ரீடம்னு அதாவது இப்போ புட் மீ இன் யுவர் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னோடதுல இருக்கும்போது எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்டுற அந்த லைசன்ஸ் வாங்கினது அது என் ஒய்ஃப் தான் ஹெல்ப் பண்ண அப்படி. ஓகே, அது வந்துட்டு எனக்கு அப்படியே ஒரு பெரிய சுதந்திரம் கொடுத்த மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரீடம், அந்த ஃப்ரீடம் மக்கள் எப்படி வரும்னு சொன்னா, நீங்களா ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஆபீஸ்னே வச்சுக்கோங்க, ஒரு பஞ்சாயத்து யூனியன் போறீங்க, நீங்களா உங்க வீல் சேர் இறங்கி ஒரு ரேம்ப்ல ஏறி ஒருத்தர் போய் பார்த்துட்டு இறங்கி திருப்பிங்களா, அதுதான் ஃப்ரீடம். அது வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ரீடம். அந்த இது போக முடியாம போய் படியை பார்த்து தயங்கி நின்று இன்னொருத்தங்களுக்கா நம்ம ஹெல்ப்புக்கு வெயிட் பண்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் அது வந்துட்டு ஒரு பெரிய தடைக்கு. அது அதை அனுபவிச்சாதான் தெரியும். நிறைய நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பண்ணணும் ஒரு ஒரு அப்படிங்கிறது என்னோட என்னோட ஒரு தாழ்மையான 100% உண்மை. 100% உண்மை. இன்னும் இந்த காரணத்தினாலேயே எத்தனை பிள்ளைகள் வந்து பள்ளிக்கு வர முடியாம படிப்பை டிஸ்கன்டினியூ பண்றாங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தா நமக்கு ஸ்டன்னிங்கா இருக்கும் உண்மையிலேயே. சோ அதனால இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சர்ன் தான். இதுல நிறைய யூஸ் இது பண்றது வந்துட்டு பசங்களே நிறைய பொண்ணுங்களா மாற்றுறதுனால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்ன வந்துட்டு இல்லையா, ரொம்ப குடும்பம். ரைட், அந்த அந்த ஒரு கன்சிடரேஷன் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால சாரி, நான் இது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய பதில் சொல்லிட்டு all these things out. Nice answers. Alsamath, you have 2 more questions Kana. Yes ma'am. ஆனா சோ நம்மளுடைய இந்த சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம், சக்சஸ். ஸோ அது பின்னாடி வந்து நண்பர்கள் இருப்பாங்க, ஆசிரியர்கள் இருப்பாங்க, ஸோ முக்கியமா ஃபேமிலி இருப்பாங்க. ஸோ ஃபேமிலியில வந்து ஒரு 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 ஃபேமஸான ஒரு காட் இருக்கு. ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க, அதே மாதிரி ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ முக்கியமா உங்க ஃபேமிலியில உங்க ஒய்ஃப் பத்தி சில வார்த்தைகள். என் ஃபேமிலி பத்தி சொல்றேன். எனக்கு 2 பசங்க, என் பையன் சித்தார்த், பொண்ணு ஸ்ருதி, அப்புறம் எனக்கு ஒரு நாய்க்குட்டி இருக்கு சாமின்ட்டு, அந்த பக்கத்துல அங்க படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்புறம் என் ஒய்ஃப் முடிச்சிட்டு போகும்போது நான் சாமியை போட்டோ கட்டுறேன், வர வச்சு காட்டுறேன் வந்துட்டு முடிவு லாஸ்ட்ல இருந்துட்டு. அப்புறம் என்னோட ஒய்ஃப் சிந்து. இதுல இது ஒரு இன்டர்வியூ, அழுகாட்சி இன்டர்வியூ ஆயிரும் நினைக்கிறேன். இதுல அந்த 2 பேர்ல லைஃப்ல வந்துட்டு சிந்து பிளேஸ், என் ஒய்ஃப் சிந்து வந்து பிளேஸ் ஒரு பிகர் ரோல் இன் மை லைஃப். அந்த சில கஷ்டம்னு ஒன்று சொல்லுவீங்க, அதாவது வந்துட்டு நம்ம லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு போறது வர்றது அப்படின்னு. இன்னொன்று லைஃப்ல அதாவது நிறைய பேர் ஓப்பனா பேச முடியாது வந்துட்டு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்யாணங்கள் நடக்கிறது. நிறைய மாற்றுத்திறனாளி கல்யாணங்கிறது நடக்கிறது. they won't put them in ஒரு மேரேஜ் மெட்டீரியலை பாக்குறதே கிடையாது. அது ஒரு ஆணை பாக்குறதா இருக்கட்டும், ஒரு பெண்ணை பாக்குறதா இருக்கட்டும், அவங்க ஒரு மேரேஜ் மெட்டீரியலாவே யாரும் பாக்குறது கிடையாது. ஒரு மாப்பிள்ளை, இது ஒரு மாப்பிள்ளை இது கிடையாது, இது பொண்ணும் கிடையாது அப்படிங்கிற கன்சிடர் வந்துட்டு ரைட். என்னைக்காவது ஒரு கண் தெரியாதவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு கண் தெரியாதவங்க இன்னொருத்தன் கண் தெரிஞ்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ நானும் சொன்ன லவ் மேரேஜ் தான். என் ஒய்ஃப் வந்து என்னை வந்துட்டு ஸ்டைலிஷா பார்த்தா அப்படி அவ்வளவுதான் ரைட். அப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி ரைட். ஸோ அது இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அண்ட் அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க, என்னைய ஒரு ஷி மேக்ஸ் மீ கம்ப்ளீட், என்னை பூர்த்தி ஆகிறது அவங்க தான் வந்துட்டு. இதுல நான் வந்துட்டு போட்டோ போட்டு நிறைய இது எடுத்துக்கிறேன். பட் ஷீ இஸ் தி ஒன் ஹூ புஷஸ் மீ லைக் ஒர்க்கா வேலையா இருக்கட்டும், இந்த பாஸ்கெட்பால், வீல் சேர், அந்த நிறைய சொல்வேன். நீ நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ண மோட்டிவேட் பண்ணும். இந்த இன்டர்வியூக்கெல்லாம் நேற்று இருந்து இந்த லைட்டிங் செட்டப் பண்ணி இது செட்டப் பண்ணி இதெல்லாம் இந்த இடத்துல உட்காரணும். இன்னைக்கு பின்னாடி ஒரு போர்டு ஒண்ணு இருக்கும், இதுல ஒரு இது வந்துட்டு ஓகே, when you love what you have everything life அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த போர்டுக்கு பின்னாடி இன்னொன்னு இருக்கும், லைஃப் doesn't need to be it needs to be perfect to be wonderful. இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணி வச்சு இல்ல, இது என்னை வந்துட்டு அதான் சொல்றேன், நான் ரொம்ப சிம்பிளா என்னை வந்துட்டு என்ன முழுமையாக்குறதே சிந்து தான் வந்துட்டு. அதுல முக்கியமானது ஸ்டார்ட் ஆனது வந்துட்டு என்னை ஒரு 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 மனுஷனா பார்த்தது. ஓகே, இவன் இப்படி இருக்கான் அப்படின்லாம் இல்லைன்னா ஓகே as a person what I like him அப்படின்னு கல்யாணம் அந்த இதுல ஐ வாண்ட் டு கவர். ஏன்னா நிறைய பேர் நம்ம அந்த மாற்றுத்திறனாளி யாரும் அது உண்மை, அதைத்தான் நிதர்சனமான உண்மை. யாரும் ஒரு மேரேஜ் மெட்டீரியலாவே பாக்குறதெல்லாம் கிடையாது வந்துட்டு. அவங்களுக்கு வந்துட்டு பெர்ஃபெக்ட் மாப்பிள்ளைனா பெர்ஃபெக்ட் மாப்பிள்ளை. சிந்து அண்ணி ஹேட்ஸ் ஆஃப், உண்மையிலே பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே வெரி இன்ஸ்பைரிங் டு ஹியர். இந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
எஸ்ண்ணா அதான் ஃப்ரம் வந்துட்டு மை சைடு நான் ஆல்சோ இது அவங்களுக்கு ஒரு ஆக்டர். சாரி சொல்லுங்க அல்சமத் ஃபினிஷ். எஸ்ண்ணா. ஸோ அடுத்ததா வந்து இப்போ நீங்க வந்து எங்க ஃபவுண்டேஷன்ல ஒரு ஒரு ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருக்கீங்க. ஸோ எங்களோட கோல்ட் ஆர்ட் ஃபவுண்டேஷன் பற்றி உங்களோட கருத்து என்னன்னா? எனக்கு வந்துட்டு தேங்க்யூ மேம். வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பயே ஒரு தேங்க்ஸ் சொன்னேன் கோல்ட் ஆர்ட் ஃபவுண்டேஷனுக்கு. தேங்க்யூ. எனக்கு கணேஷ் எங்க போர்ட்லாண்ட்ல கொஞ்சம் வருஷம் இருந்தாரு வந்துட்டு. அவரை நேர்ல பார்த்து சந்திச்சு பேச முடியல. பட் அதுக்கு இந்தியா போனதுக்கு அப்புறம் பார்த்து பேசினேன். பட் கணேஷ் அப்ப இருந்தே ரொம்ப இந்த மாதிரி கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு எனக்கு தெரியும். அப்புறம் ஆல்வேஸ் ரீச்சஸ் அவுட் டு மீ ஃபார் ஸ்பான்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் அதெல்லாம் வந்துட்டு. அப்புறம் நானுமே ஒரு சில குரூப்ஸ் எல்லாம் கூட ஜாயின் பண்ணிட்டு வாட் எவர் தட் ஐ கேன் டூ ஃபார் அ பிரீஃப் அமௌண்ட் ஆஃப் டைம் கொஞ்ச நாளும் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இதுல இஃப் யூஆர் நாட் பார்ட் ஆஃப் கோல்ட் ஆர்ட் ஃபவுண்டேஷன்ஸ் அது இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய ஒரு சில எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த தித்திக்கும் தீபாவளி. அது கணேஷ் எப்போ ரீச் அவுட் பண்ணவர் வந்துட்டு தீபாவளினா நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினாதான் தீபாவளி அப்படிங்கிற எண்ணமே பெரிய விஷயம். அந்த இதுல வந்துட்டு என்ன கணேஷ் ஒரு ஒரு 2400 300 கிட்ஸ் 2300 ஈஸிலி 2300 எல்லாமே கடவுளின் குழந்தைகள் அக்ராஸ் சென்னை. அடேங்கப்பா அவங்களுக்கு அது என்னெல்லாம் கொடுப்பீங்க போயிட்டு ஸ்வீட்ஸ் ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டா வந்துட்டு? ஆக்சுவலி அது ஒரு தனி டீம் இருக்காங்க ஜி. அது வந்து அப்பாஸ் அண்ணா பிரியா அம்மா அவங்க தான் அந்த ஃபுல் லீடு எடுத்து பண்ணுவாங்க. யுவா சஞ்சீவி இவங்க எல்லாம் பண்ணுவாங்க. பாத்திருக்கேன். ஸோ அதுல வந்துட்டு பார்த்தோம்னா 1 டே ஃபுல் ஆஃப் ஃபன். லைக் அந்த 32 ஹோம்ல இருக்கிற குழந்தைங்களை வந்து ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிட்டு அவங்களுக்கு புது ட்ரெஸ், அப்புறமா அவங்களுக்கு ஃபுட் 2 வேளை நல்ல மூக்க பிடிக்க திருப்தியா சாப்பாடு 2 வேளைக்கு. அண்ட் அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் ஏதாவது அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அவங்களுடைய ஹோம்ல யூஸ் ஆகிற மாதிரி அவங்க கிளம்பி போகும்போது ஈவன் கேர்ள் கிட்ஸுக்கு எல்லாம் வந்து இந்த காதுல போட்டுக்கிற மாதிரி தோடு, சின்னதா கழுத்துல மாலை, அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய தடவை செருப்பு எல்லாம் கொடுத்துருக்கோம். சில குழந்தைங்க ட்ரைபல் வில்லேஜஸ்ல இருந்து செருப்பு இல்லாம வந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு செருப்பு ஓகே, அல்லது அவங்க இருக்கிற ஹோம்ல வந்து யூஸ் ஆகுற மாதிரி ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ், கேரம் போர்டு, எனிதிங் அவங்களுக்கு அந்த ஹோம்ல இருக்கிறவங்களுக்கு எது பயன்படுமோ அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட், புது ட்ரெஸ். ஸோ அதை தவிர அந்த டே ஃபுல்லா விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது லோக்கல் இந்த நம்ம தமிழ்ல இருக்கிற ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் அவங்க எல்லாம் வருவாங்க. வந்து அற்புதமா நாள் ஃபுல்லா என்ஜாய் பண்ண வச்சிட்டு போவாங்க பசங்களை. பாத்துருக்கேன். அதே மாதிரி எனக்கு உங்களோட ப்ராசஸ் தெரியும். ஸ்காலர்ஷிப் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. அது ஸ்கிரீன் பண்ணி தேவையான நமக்கு யாருக்கு எலிஜிபிளோ அது வந்து சூஸ் பண்ணி கொடு. அதே ஸ்கிரீனிங்கே ஒரு பெரிய விஷயம். நான் வந்துட்டு ஏன்னா நிறைய உங்களை நீங்க எல்லாம் அந்த கோல்ட் ஆர்ட் ஃபவுண்டேஷன் ஸ்பான்சர் பண்ணி வேலையில இருக்க பசங்களோட சில பேருக்குள்ள பேசியிருக்கேன். அது ஒரு பெரிய எஃபர்ட். இன்னொன்னு வந்துட்டு மெயின்லி நான் வந்துட்டு அந்த நீங்க நடத்துற அந்த ஷெல்டர் வந்துட்டு ஃபார் வந்துட்டு ஹோம்லெஸ் பீப்புள், இந்த ட்ரைபல் கேர்ள்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அந்த கிட்ஸும் ஜாயின் பண்ணிருக்காங்க. நந்தவனத்துல இருந்து ஜாயின் பண்ணாங்க. ஆமா அது உங்களை அதான் முதல்ல பார்த்து அவங்கள வந்துட்டு வீடியோல வந்துட்டு அதெல்லாம் ஒரு பெரிய முன்னெடுப்பு. ஏன்னா ரொம்ப ஈஸி எல்லாம் கிடையாது வந்துட்டு. ஏன்னா அதுக்கு வந்துட்டு பர்சனல் டைம்ல நான் அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இது அதே மாதிரி என்னது ஃப்ரீ டியூஷன் சொல்லி கொடுக்குறீங்க வந்துட்டு கல்வி பற்றி. அதான் ஹரிஷ் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆமா அது இன்னும் நிறைய பண்ணுங்க. எதெல்லாம் ஹெல்ப் பண்றோம் நம்மளால எவ்வளவு பண்ண முடியுமோ நம்ம பண்றோம் வந்துட்டு. இந்த டைம்ல ஒன்ஸ் அகைன் நீங்க வந்துட்டு இந்த எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னோட சைட் ஆஃப் ஸ்டோரி கேட்க சொன்னது வந்து ரொம்ப 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 நன்றி கணேஷ் வந்துட்டு. கணேஷ்னா சொல்லுங்கண்ணா. ஆனா இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கலான்னு இருக்கேன். பிகாஸ் இந்த செஷனுக்கு அந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வியா தெரியும். அந்த ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு நான் கம்ப்ளீட் பண்றேன். மீன் டைம் பசங்களா நீங்க உங்களுக்கு வர்ற क्वेश्चंस நீங்க சாட்ல போட ஆரம்பிக்கலாம். அல்சமத் கோ ஹெட். எஸ் மேம். ஆனா உங்க கண்ணோட்டத்துல வந்து கல்வி எஜுகேஷன் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இப்ப நீங்க யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, சோ அதுதான் உங்களோட சக்சஸா நீங்க நினைக்கிறீங்களா? ரெண்டு கொஸ்டின் நான் ரெண்டுமே டைம் கன்ஸ்ட்ரெயினால குயிக்கா சொல்றேன். அப்படி ஐடில இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா ஒரு காலத்துல அந்த வெளிநாடு போகணும் அப்படிங்கறது எப்பயுமே ஒரு கனவா இருக்கும். ஓகே அதான் ட்ரீமா இருக்கும். நீங்க வருவோம். என்னைய பொறுத்த வரைக்கும் இப்ப நான் ஒரு 14-15 வருஷமா இருக்கேன். இப்போ இந்த காலகட்டத்துல என்ன கேட்டீங்கன்னா அது ஐ வுடன்ட் கால் தட் அஸ் சக்சஸ். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுவேன். சக்சஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பண்ற ஒரு படிப்பு, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அல்சமத்தவங்க நீங்க ஒரு படிச்சு உங்க படிப்பை கரெக்டா நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி ஒரு வேலை வாங்கி நம்ம இருக்க இடத்துல நம்ம குடும்பத்தோட நண்பர்களோட சந்தோஷமா இருக்கிறதே பெரிய சக்சஸ் தான். வெளிநாடுகள் போனாதான் சக்சஸ் அப்படின்லாம் அது ஒரு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்கு.
நம்ம குடும்பம் நம்ம நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள் இப்ப நம்ம முன்னாடி என்ன இருக்கு, இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இட் குட் பி நம்ம வந்து படிக்கிறது, படிப்பு, வேலை, ஏதோ அது எல்லாமே முடிச்சுட்டு நம்ம நம்ம குடும்பத்தோட இருக்கிறதே பெரிய சக்சஸ் தான். நான் அதை தான் சக்சஸ் பார்ப்பேன். வந்துட்டு அமெரிக்கா வந்ததுனாலதான் நான் வந்துட்டு இங்க அமெரிக்கா இருந்தாலும் சக்சஸ் கிடையாது. அது ஒண்ணு. செகண்ட் வந்துட்டு கல்விங்கிற நல்ல கேள்விப்பா, சூப்பரான கொஸ்டின். இதுல வந்து கல்வி வந்துட்டு எப்படி சொல்லணும்னா வந்துட்டு அதான் வாழ்க்கையோட ஒரு திறவுகோல், சாவி ஃபார் எவ்ரிதிங். நான் நிறைய கல்வி என்ன சொல்லணும்னா, கல்வி தான் வந்துட்டு நம்ம நம்ம சமுதாயத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கல்வி தான் வந்துட்டு ஜாதியை ஒழிக்கும், மதத்தை ஒழிக்கும், எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தும். ஐ ஆல்வேஸ் கால் திஸ் ஈக்குவலைசர். சொசைட்டியோட ஈக்குவலைசரே எஜுகேஷன் தான் வந்துட்டு. ஏன்னா அந்த கல்வியெல்லாம் படிச்சதுனால நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் காரணமா இருக்கலாம், பட் அந்த இதுக்கள் நிறைய ஒரு நான் எனக்குன்னு கிடைச்ச பல விஷயங்களுக்கு ஒரு ஆதாரமே கல்வி தான் வந்துட்டு. அதனால நிறைய பேர் நீங்க சொல்லுவாங்க, நீங்க எப்படினாலும் அந்த ஒரு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதை விட்டுறக்கூடாது. ஹை ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், மாஸ்டர்ஸா இருக்கட்டும், நீங்க அந்த கஷ்டம் வரத்தான் செய்யும். எல்லாத்துக்குமே கேக் வாக்குன்னு சொல்லுவாங்க வந்துட்டு. அப்படியே இப்போ பார்க் வாக் இந்த பார்க் இப்போ அப்படியே பார்க்ல நடக்கிற மாதிரி கிடையாது. எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும், ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். காசு இல்லாம இருக்கலாம், இப்போ குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். பட் ஆனா அந்த இது வந்துட்டு என்னைக்கும் விட்டுறக்கூடாது. கஷ்டப்பட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு வந்துடணும். ஏன்னா அந்த கல்வியினாலதான் இன்னைக்கு வந்து இங்க யூஎஸ்ல இருக்க அவ்வளவு ஐடி கம்பெனிஸ்ல பெரிய பெரிய ஐடி கம்பெனி சிஓலாம் நம்மளுங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொண்டு வந்தது எதுவுமே கிடையாது, கல்விதான் வந்துட்டு. பீப்புள் பெரிய நீங்க நிறைய பேர் ஐடின்னு இங்க இருக்கிற எங்கனாலும் எடுத்துக்கோங்க, வேர்ல்டு முழுக்க எடுத்துக்கோங்க. நம்ம நாடுகள்ல வெளிநாட்டு வந்து கல்வியால வந்தவங்க வேற எந்த காரணம் வேறு நீங்க எங்க பாருங்க, கிடையவே கிடையாது. எஜுகேஷன் brought you anywhere. நீங்க அந்த பொசிஷன், போஸ்ட்டுக்கு, ரெஸ்பெக்ட் எல்லாத்துக்குமே கல்விதான். ரைட்? அதுதான் அது நம்ம வந்துட்டு சொல்ல மாதிரி அது ஒண்ணுதான் யாரு நம்மகிட்ட இருந்து திருடி போக முடியாத ஒரு செல்வம், வெளியா செல்வம்ங்கிறது அது ஒண்ணுதான் இல்லையா? இன்னொன்னு நம்ம எப்பவுமே சொல்லும் அந்த அந்த படிப்பை மட்டும் விட்டுறவே கூடாது. கஷ்டம் இருக்குதான் செய்யும். ஆனா முன்னாடி எல்லாம் ஒரு காலத்துல இந்த மாதிரி இப்போ கோல்ட் ஆர்ட் ஃபவுண்டேஷன் மாதிரி எல்லாம் அசோசியேஷன் கிடையாது. இப்பெல்லாம் இருக்கிறாங்க பீப்புள். நீங்க படிக்கிறது நிறைய பேர் ஆர்வமா இருக்கிறாங்க. ரைட்? அந்த மாதிரி சோர்சஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கணும் வந்துட்டு. நிறைய அந்த படத்துல சொன்ன மாதிரி கப்பு முக்கியம் பிகிலு, ரொம்ப ரொம்ப முக்கியம், என்னைக்கும் விட்டுறக்கூடாது. கல்வி முக்கியம் பிகிலு. ஆமா, கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகிலு. எப்பயுமே வந்துட்டு அது ஒண்ணுதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போமா. அது யாராலும் சரி. அதுக்கு அந்த கல்வி வந்துட்டு எப்படின்னா உங்க முகம் பார்க்காது. ஓகே, நீங்க என்ன நீங்க யாரு, என்ன கலரு, நிறம் எதுவுமே பார்க்காது. ரைட்? நீங்க படிச்சீங்கன்னா போயிட்டே இருப்பீங்க வந்துட்டு. ஸோ அது வந்துட்டு என்னைக்கும் வந்துட்டு அது சின்ன குழந்தைகள் நிறைய பார்த்தேன். மனசுல வச்சுக்கோங்க வந்துட்டு. அதான் உங்களை வந்துட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எப்பயும் தூக்கிட்டு போவோம் வந்துட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த அந்த கேள்வி கேள்வி வந்து கேட்டதுக்கு நன்றியா பரவாயில்ல. யஸ்னா. ஏன்னா நம்மளோட இந்த நோக்கமே வந்து கல்வியோட முக்கியத்துவம் என்னன்னு தான் நம்ம இந்த இன்டர்வியூட பேரே வச்சிருக்கோம். சோ கல்வியை பத்தி பேசாம இருந்ததுன்னா எப்படி? சோ அதனாலதான் அந்த கொஸ்டின் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். கண்டிப்பா கல்வி வந்து ஒரு பெரிய திறவுகோலா இருக்குன்னா, சோ நீங்க கொடுத்த இன்புட்ஸ் எனக்கும் ஒரு நிறைய விஷயத்த வந்து எனக்கு சொல்லி தந்துச்சு. அதே மாதிரி பார்த்தவங்க எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து புரிய வச்சிருக்கும். சோ அவங்கள கண்டிப்பா அவங்க எல்லாம் எஸ் மேம். நீங்க எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா கேட்கலாம் பசங்களா, அல்லது சாட் உங்களுடைய கொஸ்டின்ஸ் போட ஆரம்பிங்க. மீன்வைல் நீங்களும் அண்ணி முடிஞ்சா ஜாயின் பண்ண சொல்லுங்க உங்க பக்கத்துலயே, அல்லது சாமியை கூப்பிடுங்க. ஆர் எனிபடி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹூ வாண்ட் டு ஜாயின் வில் பி ஹாப்பி டு see them. அண்ட் யா பசங்களா, நீங்களும் கேள்வி கேட்கறதுனா கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு ஆடியோ அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, அல்லது சாட்ல கொஸ்டின்ஸ் போடணும் போடுங்க. ஓகே, போடுங்க. நான் சாமியை நான் கட்டாயம் காட்டுறேன் வந்துட்டு. ஓகே, ஷூர். சார் என்ன குரூப் எடுத்தீங்க சார்? 11th 12th என்ன குரூப் எடுத்தீங்க கேக்குறாங்க. ஓ 11th 12th நான் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தேன் வந்துட்டு. ஃபர்ஸ்ட் குரூப் மேத்ஸ், சயின்ஸ், பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸா, பயாலஜியா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் இல்ல கணேஷ், வந்துட்டு மேத்ஸ் தான் வந்துட்டு. நீங்க அவர் 40 வருஷம் முன்னாடி சொல்றாருல்ல, அப்ப பயாலஜி. ஆமா, அது பயாலஜி. ஆமா, பயாலஜி அண்ட் மேத் தான் இருந்தது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி ஃபர்ஸ்ட் குரூப். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் காமிச்சாரு ஒரு இடத்துல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் 12th படிக்கும் போது ஒருத்தர் கம்ப்யூட்டர்னு ஒண்ணு கொஞ்சம் காமிச்சாரு. அதுல அந்த டாஸ் இருக்கீங்க, டாஸ் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டா. அவ்வளவுதான் கம்ப்யூட்டருங்கிற எக்ஸ்போஷர். அது அவ்வளவுதான் தெரியும் வந்துட்டு.
அது தெரிய ஆரம்பிச்சது இந்த ஆப்டெக்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கு, கொஞ்சம் கோச்லாம் இருக்கு. அப்பெல்லாம் அவ்வளவு எக்ஸ்போஷர் கிடையாது. இன்னொருத்தங்க அந்த சாட்ல போட்டுற கொஸ்டின்ஸ் என்னால இதுல போட்டதுனால அல்சம் அதை ரீட் பண்ணி சொல்ல முடியுமா? How do you handle stress during exam period? தேர்வு காலத்தில் வரும் மன அழுத்தத்தை எப்படி ஹேண்டில் செய்வீங்க? நான் ஆக்சுவலி முத நாள் படிக்கவே மாட்டேன். எங்க வீட்டுல பெருமைக்கெல்லாம் சொல்ல, நான் நிறைய காலேஜ் டயத்துலாம் I was doing pretty good in இதெல்லாம் வந்துட்டு நான் சினிமாக்கெல்லாம் போயிருக்கேன். வந்துட்டு நான் படம்லாம் பார்க்க போவேன். முன்னாடியே படிச்சு வச்சிருவீங்க, அதனால பரீட்சைக்கு ரொம்ப முதல்ல ரிலாக்ஸ். படிக்க தேவையில்ல. ஆமா ரொம்ப ரிலாக்ஸ். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல பரீட்சைக்கு எக்ஸாம் போற வரைக்கும் படிச்சுட்டுல இருந்த காலகட்டங்கள்லாம் இருக்கு. நான் நிறைய பண்ணிருக்கேன் வந்துட்டு அது. பட் ஆனா எது எனக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்காச்சுன்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னாடி படிச்சு வச்சுக்கோங்க, பரீட்சைக்கு முன்னாடி படிக்காதீங்க. அது எனக்கு ஏன்னா நான் 2 பண்ணிருக்கேன், அதனால சொல்றேன். நான் இது மட்டும் பண்ணவும் முடியாது. நான் சொன்னேன் ஐ வாஸ் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட், ஐ வாஸ் தி வொர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். ஐ நோ பெஸ்ட் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு தெரியும், வொர்ஸ்ட் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். அதுல வந்து நம்ம சொல்லுவோம்ல, நம்ம கணேஷ் மாதிரி படிக்கிற பையன்ட்ட அந்த அந்த ஸ்டோரி ஒரு கதை சொல்லேன் அப்படின்னு கேட்டு எழுதினாலும் நான் எழுதியிருக்கேன். நான் வந்துட்டு அந்த கதை கேட்டு அது ஒன்று நடக்கும். அப்படியே எக்ஸாம் கரெக்டா ½ hour பண்ணி அந்த கதை சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கதை எழுதிட்டு இருப்போம், ரைட்? அப்படின்னு பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு ரொம்ப குட் டேஸ் ஆஃப் ஸ்டடீஸ்ல வந்துட்டு நான் வந்துட்டு எவ்வளவு ரிலாக்ஸா இருந்தனோ, படிக்காம நிறைய படிச்சு வச்சுக்கிறதா எனக்கு எப்பயுமே ஒர்க் அவுட் நடக்கும். ஸோ என்னை கேட்டீங்கன்னா என்னோட பர்சனல் சஜஷன் வந்துட்டு படத்துக்கு போங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் ரிலாக்ஸா இருங்க முத நாள், பட் முன்னாடி நிறைய படிச்சு வச்சுக்கோங்க. சூப்பர். பசங்களா வேற எதுவும் கொஸ்டின்ஸ்? அண்ணா குட் மார்னிங் அண்ணா. நிதிஷ்வரன் அண்ணா, அமெரிக்கால வந்துட்டு இப்ப இந்தியன்ஸ்க்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்? அது வந்து அவங்களுக்கு சூட் ஆகுமா ஆகாதா? இல்ல எஜுகேஷன் அதெல்லாம் வந்துட்டு இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலாம் அமெரிக்கால சூட் ஆகுற மாதிரி, அதை சொல்லுங்க. நிறைய இந்த ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இமிகிரேஷன் 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் காலேஜஸ் இருக்கு. ஓகேவா? அது இட் மே பி லிட்டில் எக்ஸ்பென்சிவ் அஃப்கோர்ஸ், கொஞ்சம் இதா இருக்கும். பட் ஆனா நீங்க எந்த காலேஜ் போய் எடுத்தாலும் ஒரு பெரிய கம்யூனிட்டி நம்ம இந்தியன் கம்யூனிட்டி தான் இருக்கும். என் பையன் படிக்கிற காலேஜே போய் பார்ப்பேன், அங்க ஃபுல்லா நம்ம கம்யூனிட்டி தான், நம்ம மக்கள் தான் இருப்பாங்க. வந்துட்டு வேலையில வந்துட்டு இந்தியாவும் சைனாவும் தான் நிறைய H1 விசா வாங்கி இங்க வேலை பார்க்கறதும் ஜாஸ்தி. கிரீன் கார்டு வாங்கி இருக்கிறது நம்ம தான் வந்துட்டு. ஒரே ஒரு நிமிஷம் நிதிஷ்வரன், அது சம்பந்தமா நான் டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யூஎஸ்ல போய் படிக்கலாமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் URL ஷேர் பண்றேன். நீங்க யூ கேன் கெட் மோர் ஐடியாஸ் ஆன் தட். அடுத்த क्वेश्चन சார், எதுக்கு இந்தியால படிக்காம யூஎஸ்ல போய் படிச்சீங்க? இந்தியால வேலை வாய்ப்பு அதிகமா இருக்குல்ல. நான் வந்துட்டு படிச்சதெல்லாம் இந்தியால தான் படிச்சேன். நான் வந்துட்டு வேலையும் ரொம்ப வருஷம் நான் இந்தியால தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த பார்த்த கம்பெனி இங்க அமெரிக்கால இருந்ததுன்னா இங்க வந்து வேலை பார்க்கறேன். அதாவது ஏன்னா அமெரிக்கா செல்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்குதுமா. ஓகே, நிதி சார்ந்து ஒரு சுதந்திரம் கிடைக்கும். அப்புறமா மற்ற அண்ணா சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா டெவலப்டா பல ஆக்சசிபிலிட்டில இருந்தும் சரி அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் சரி நிறைய விஷயங்கள் வந்து முன்னேறி இருக்கும். ஸோ வெளிநாடு போறதுங்கிறது வந்து அமெரிக்கா மட்டும் இல்லை, எந்த நாட்டுக்கு போறதும் நம்மளுடைய உலகம் நம்மளுடைய வட்டம் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால அது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பா இருக்கும் வெளிநாடு போறது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் क्वेश्चन. எனக்கு வந்துட்டு அந்த நந்தவனம் அந்த டீமோட வீடியோ ஆன் பண்ணி அந்த குழந்தைகளை யாரா கேள்வி கேட்க சொல்லுங்க கணேஷ். ஐ வாண்ட் டு see them. வாவ், சூப்பர். நந்தவனம் கிட்ஸ் யாராவது அவங்க வீடியோ என்னால பார்க்க முடியல. கேன் யூ பின் him? எனியும் கேன் யூ அவங்க வீடியோல வந்தாங்கன்னா பின் பண்ணுங்க. நந்தவனம் குழந்தைங்க ஏதாவது கேள்வி கேட்கறாங்களான்னு கேக்குறாரு சைலசனா. வந்துட்டாங்க. நீங்க கேட்கலன்னா நான் தான் கேட்பேன். அப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். அண்ணா, பசங்க என்ன கேக்குறாங்கன்னா, உங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா இல்ல அந்த ஊர் பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. எனக்கு எப்பயுமே எனக்கு இதுக்குதான் அந்த மாதிரி இது அல்சமத்து கொஸ்டின் எல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க வந்துட்டு எல்லாரும். நான்
அந்த குழந்தைங்க நான் பேசுனதெல்லாம் இப்போ கேட்டிருப்பேன். ஒண்ணு ஒரு இது சொல்றாங்க இல்லையா, நான் அவர் கேட்டார்ல, அவங்க சக்சஸ்னா அமெரிக்கா போனதான்னு கிடையாது. இல்ல, சக்சஸ்னா நம்ம ஊர்ல நம்ம சக்சஸ் ஆகி நம்ம சொந்த பந்தங்களோட இருக்கிறது தான் பெரிய சக்சஸ். நான் இந்த ஊர்ல இருந்தாலும் நான் இன்னும் இந்தியாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். வந்துட்டு எனக்கு பிடிச்சது அப்படின்னு இப்ப கேட்டீங்கன்னா வந்துட்டு எனக்கு எப்பயுமே இந்தியா தான் பிடிக்கும். வந்துட்டு எங்க ஊரு சின்னமனூர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். ஆமா ஆமா, அது எப்பயுமே இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். வந்துட்டு அது வந்துட்டு அப்படிதான் இருக்கும். அதனால அந்த குழந்தைகள் சொல்லிருங்க, நான் அவங்களோட பாஷையில சொன்னேன்னு தெரியல, பட் அவங்க சொல்லிருங்க. பட் நல்ல இன்னைக்கு அண்ணாக்கு வந்துட்டு வந்து 2 கேட்டீங்கன்னா நாடு அந்த பிடிக்கும், 2ல ரொம்ப பிடிச்சது இந்தியா தான் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு தான் பெஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டேனா அந்த கொஸ்டின் தான். அருமை அருமை அருமை. குட்டீஸ் வேற யாரும்? நான் அந்த குழந்தைகள் என்ன கேளுங்க. அண்ணா என்னது புரியல? ஜெயந்தி கார்டு ஏதோ புரியல, கேள்வி புரியல. அண்ணா நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்றத உங்க கொஸ்டின். இதுவுமே நல்ல கொஸ்டின். என்ன பயங்கர பின்னி எடுக்கிறாங்க இந்த பசங்க. இந்த பசங்களை எடுத்து சொல்லிருக்காங்க இன்டர்வியூ கணேஷ். எனக்கு இது வெரி குட் கொஸ்டின். நம்ம இப்பதான் நிறைய பேர் இப்ப நம்ம அந்த கோல், ட்ரீம்ஸ், கனவுகள் இப்படி எல்லாம் இப்பதான் நம்ம வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறோம். முன்னாடி அப்படிலாம் கிடையாது. எனக்கெல்லாம் நான் வந்துட்டு படிக்கும்போது நான் எப்ப என்ன பார்ப்பேன், எனக்கு குவார்டர்லி எக்ஸாம் எப்போ வரப்போகுது, ஆஃபர்லி எக்ஸாம் எப்போ வரப்போகுது, பூஜா ஹாலிடேஸ் எப்போ வரப்போகுது, இந்த மாதிரி ஆனுவல் லீவ் எப்படி வரப்போகுது, இப்படிதான் பார்த்துக்கிட்டு இருப்போம். எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் குட்டி குட்டியா ஓகே இப்போ 10th முடிச்சிடலாம், 12th முடிச்சிடலாம், காலேஜ் முடிச்சிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு அப்போ ரொம்ப அப்படி எனக்கு இப்படித்தான் ஆகணும் அந்த மாதிரிலாம் இது கிடையாது. எனக்கு வந்து நல்லா படிச்சு முடிச்சிடணும், நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வேலை வாங்கணும். அப்பவுமே ஐடில வேலை வாங்கலாம் கூட கிடையாது, ஏதோ ஒரு வேலை வாங்கணும். ஏன்னா ஐடி எல்லாம் இப்ப வேலை இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி விஷயம் அதான் வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு எனக்கு இதான் கோல் இருந்துச்சு, இங்கதான் போகணும் அப்படின்ட்டு. ஆனா ஏதாவது ஒரு வெளிநாடுகளுக்கு எல்லாம் போகணும்னு ஆசை ரொம்ப இருந்தது வந்துட்டு. அப்ப நான் போய் ஒரு நம்பிக்கை எப்படியும் போயிருவோம், ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு இருக்கும். ஆனா அந்த அப்ப வந்துட்டு ஓகே இந்த வேலை தான் போய் பார்க்கணும் அப்படிலாம் இல்ல. பட் ஆனா ஒரு ஆசை ஒண்ணு இருந்தது. என்ன ஆசை இருந்ததுன்னா, எனக்கு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஐ வாண்ட் டு பி ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டர் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை இருக்கு. வாவ் வாவ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமேசிங் அமேசிங். சார் உங்க படிப்புக்கு உங்க ஃபேமிலில இருந்து சப்போர்ட் கிடைச்சிச்சா சார்? எனக்கு ரொம்ப இதுமே வந்துட்டு முக்கியமா ஆக்சுவலி அந்த அந்த டயத்துல சொல்லும்போது நான் கரெக்டா அந்த கொஸ்டின் இன்னும் எலாபரேட் ஆன்சர் பண்ணிடலாம். நான் படிச்சு வளரும்போது எனக்கு 2 பெரிய சப்போர்ட். நான் அம்மா சொன்னேன் இல்லைங்களா, அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு 2 அண்ணா ஒரு தங்கச்சி. அந்த அந்த லவ் அண்ட் சப்போர்ட் எங்க மூத்த அண்ணா தான் என்னுடைய எம்சி எல்லாம் படிக்க வச்சாங்க. வந்துட்டு அவர் தான் பண்ண வச்சது. அதே மாதிரி அந்த ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாம நம்ம we cannot grow up, right? அது வந்துட்டு என்னோட அண்ணங்களோட சப்போர்ட் இருக்கட்டும், தங்கச்சியோட லவ், ஸோ ஓவரால் அதான் இப்பயும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். இப்பயுமே நம்ம வந்துட்டு நம்ம வளர்ச்சிங்கிற இருந்துட்டே தான் இருக்கு. இப்ப இருக்கிறதுக்கு வந்துட்டு என்னோட கிட்ஸ், என் ஒய்ஃப், என்னோட நாய்க்குட்டி, இதெல்லாம் அது வந்துருக்கு. அந்த படிக்கிற காலகட்டத்துல எனக்கு வந்துட்டு என்னோட ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப நல்ல சப்போர்ட் இருந்தது எனக்கு. அமேசிங் அமேசிங். அதே மாதிரி குட்டீஸ், நீங்க இப்ப உங்க எல்லாருக்கும் இங்க கோல்ட் ஆர்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு, புரியுதா? அங்க பக்கத்துல உனக்கு ஜெயந்தி அக்கா இருக்காங்க, கவிதா அக்கா இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாருமே உனக்கு ஃபேமிலி தான். நீ முன்னேறணும், நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக இங்க இவ்வளவு பேர் ஆசைப்படுறோம், சரியா? ஸோ அதனால யூ ஆல்சோ ஹேவ் அ கிரேட் ஃபேமிலி சப்போர்ட். அப்படி இருக்குங்கிறத நீ நம்பணும், சரியா? யா, கோ ஹெட் சரசன். ஓகே, இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन யார் கேக்குறாங்க? ஹலோ சார், கேளுமா. கிட்ஸ் தான் கேட்கணும். அவங்க நல்லா நீங்க கேள்வி எப்படி 16 அரியரை கிளியர் பண்ணீங்க? பாத்தியா, அதான் யார கேட்காம இருக்கேன்னு பார்த்தேன். இது உண்மையில ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன் அந்த டயத்துல. ஒரு பெரிய காமெடி என்னன்னா, அப்ப நான் 3rd இயர், ஓகேவா? ஏன்னா 5th நான் 3rd இயர் படிக்கிறேன். சோ நான் ஃபர்ஸ்ட் இயர்காரன் கூட பரீட்சை எழுதிட்டு இருப்பேன், 2nd இயர் கூட எழுதுவேன், என் கிளாஸ்மேட் கூட எழுதிட்டு இருப்பேன். சோ ஒரு ஆள் வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாரு கூட எக்ஸாம் எழுதுன ஒரே ஆள் நான் ஒருத்தனா தான் இருப்பேன் நினைக்கிறேன் அந்த டிபார்ட்மெண்ட்லயே. வந்துட்டு காலையில எழுதிட்டு இருக்க மாதிரி. அப்ப நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய வந்துட்டு அப்படியே இதுல மேத் பேப்பர்லாம் இருக்கும். இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், எம்எஃப்சின்னு சொல்லுவோம். அதெல்லாம் கிராஃப் தியரி, அந்த பேர்லாம் கேட்டாவே ஐயோ பயமா இருக்கு. வந்துட்டு அதெல்லாம் வந்து கிளியர் பண்ண அவ்வளவு கஷ்டப்பட்டேன் வந்துட்டு.
அந்த குட்டீஸ்ங்க சூப்பர் ஜி. அதுக்கு டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் வந்துட்டு அது ரொம்ப அது அந்த டயத்துல நம்ம சொன்னல அந்த கடைசி நேரத்துல படிக்காம முன்னாடியே படிச்சுருக்கணும். பட் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு கிளியர் பண்ணேன். ஐ ஹேட் அ பொட்டன்ஷியல். நான் வந்துட்டு நான் நல்லா படிக்காத பையனா இல்லப்பா, நான் ரொம்ப சூப்பரா படிப்பேன் வந்துட்டு ஸ்கூல்ல இருந்தது வரைக்கும். அந்த டயத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா படிக்கல, பட் இது இருந்தது. அந்த அந்த பசங்க ஏதோ கேள்வியை கேக்குறாங்க கணேஷ், அவங்களுக்கு ப்ராப்ளம் அதாவது பென்சில் ஃபேக்டரியில இருந்து கேக்குறாங்க, பென்சில் ஃபேக்டரி ஹோம்ல இருந்து கேக்குறாங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுத போற மாணவர்களுக்கு, பொது தேர்வு எழுத போற மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அட்வைஸ் என்ன? பிரிக்கிறானுங்களே கொஸ்டின். இது நான் சொல்றேன்னா நம்ம அல்சமத்தோட வேலை காலி பண்ணிட்டாங்க வந்துட்டு. இது நிறைய படிக்குமா வந்துட்டு. ஆக்சுவலி ஸ்டடி ஏர்லி இந்த மார்னிங். நான் 10th நான் எங்க ஸ்கூல்ல 10th ஐ காட் 3rd. அப்போ நான் படிச்சதை வச்சு சொல்றேன். அப்போ வந்துட்டு காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கிறதா, லைக் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது. இட் ரியலி ஹெல்ப்ஸ் லாட். அது என்ன ஒண்ணுமே நிறைய படிங்க. உங்களுக்கு இப்ப 10th படிக்கிறீங்கன்னா புக்னா அவ்வளவுதான். அது ஒண்ணும் சொல்ல முடியாது. அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் இந்த ஷார்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க, இந்த 10 சாப்டர் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் இல்ல, படிங்க அவ்வளவுதான். ஆமா, இன்ட்ரெஸ்டா படிங்க, பிளான் பண்ணி படிங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஸ்கூல் சிஸ்டம் நான் சொன்ன மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் நாங்க படிக்கிற டயத்துல கிடையாது. ரீட் த ஹோல் திங். இங்கதான் கொஸ்டின் வரும், இங்கதான் இருக்கும், இந்த கொஸ்டின் மட்டும் படிச்சா போதும், இந்த கொஸ்டின் பேங்க் படிச்சா போதும், அதெல்லாம் பண்ணாதீங்க. புக்கு படிங்க, அவளுக்கு படிச்சா போதும். எதுக்குமே ஷார்ட் கட்ஸே கிடையாது. என்னை பொறுத்த ஒன்னே ஒன்று சொல்றேன், there is no shortcuts for everything. சக்சஸ்க்கு ஷார்ட் கட்டே கிடையாது. குறுக்கு வழியில் சென்று வெற்றி அடைய முடியாது. வெற்றிக்கு குறுக்கு வழியே கிடையாது. சார், one last question ma. Please go ahead. பாசிட்டிவா நிறைய பேர் இருக்குமோ, நெகட்டிவாவும் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் தாண்டி நீங்க எப்படி வந்தீங்க? நெகட்டிவ் இப்போ அந்த ஒரு எதுல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் இருக்குப்பா, அந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு. அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் உலகத்துல இருந்துட்டே தான் இருக்கும், பிளஸ் மைனஸ் மாதிரி. நீ நம்மளோட வளர்ச்சிக்கு நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்றோங்கிற பொறுத்து இருக்கு. நீங்க உங்களோட பாசிட்டிவ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்க, பாசிட்டிவ் மேல போயிட்டே இருப்பீங்க. நீங்க நெகட்டிவ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லாருமே இருப்பாங்க. ஃபேமிலிக்குள்ள இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ்ல இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்ல இருப்பாங்க, ஆஃபீஸ்ல இருப்பாங்க, சுத்தி எல்லாருமே எல்லா மக்களுமே இருப்பாங்க. நீங்க எல்லாத்தையும் அவங்களே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட முக்கியமான வேலையை விட்டுருவீங்க வந்துட்டு. ஓகேவா? அது நம்ம ஊர்லயே சொல்லுவாங்க வந்துட்டு, அது என்னது, நம்ம வந்துட்டு ஒரு கார்ல போகும்போது நாய் துரத்திட்டு அந்த நிறுத்தி ஒவ்வொரு இதுவுமே நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. நாட் த ரைட் எக்ஸாம்பிள், பட் அதான் நம்ம போற பாதையில நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் வந்துட்டு. ஓகேவா? அதுல அந்த இதுல நீங்க நெகட்டிவ் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட முக்கியமான ஒரு கோலை விட்டுருவீங்க. சூரியனை பார்த்து நாய் கொலைக்கு வின்ஸ்டன் சர்ச்சில் அது ஒரு கோட்டா சொல்லுவாரு, ரோட்ல போகும்போது நாய் மேலதான் கல் எறிஞ்சிட்டே இருந்தனா நீ போய் சேர்ற இடத்துக்கு போய் சேரவே மாட்டேன், கடைசி வரைக்கும் கல் எறிஞ்சிட்டு இருக்க வேண்டியதான். ஒரு அருமையான கேள்வி. தேங்க்யூ. நீங்க வாழ்க்கையில என்ன வரணும் அவ்வளவுதான், அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே மக்களே, சாட்ல ஒரு क्वेश्चन இருக்கா வந்துட்டு, சாரி அது மட்டும் சொல்லுங்க. சாட்ல வந்து பயோ மேத்ஸ் குரூப் எடுத்தவங்க நெக்ஸ்ட் காலேஜ்ல என்ன கோர்ஸ் எடுத்தா பெனிஃபிட்டா இருக்கும்? அண்ணா வந்து இப்ப படிச்சு முடிச்சவங்க இல்லப்பா, அண்ணா ஒரு 25 வருஷம் முடிச்சிருக்காங்க. பட் மனிஷா, நீ என்னைய குரூப்ல என்கிட்ட கான்டாக்ட் பண்ண, நான் இதுக்கு அக்யூரேட்டா கைடன்ஸ் பண்றேன். சரியா? வேற என்ன கொஸ்டின்ஸா இருந்தாலும் நீங்க வந்து ஹரிஷ் அண்ணாவையோ கவிதா அக்காவையோ அல்லது ஜெயந்தி அக்காவையோ யார்கிட்டயாவது ரீச் அவுட் பண்ணுங்க. வி ஆர் ஹாப்பி டு ஆன்சர். சிலேஷ் அண்ணாவும் நம்மளோட டிராவல் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு இதை கன்க்ளூட் பண்றோம் நம்ம, அவ்வளவுதான். சரியா? பட் தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன். இவ்வளவு நேரம் காத்திருந்து கவனிச்சு அருமையா கேள்விகள் கேட்டு எல்லா பசங்களும் கலகிறீங்க. உண்மையிலே ஐம் சோ ஹாப்பி. அண்ட் சைலேஷ் ஜி, நான் இன்னைக்கு உங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அதாவது முக்கியமான விஷயம் நீங்க உங்கள்ட்ட நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறது என்ன அப்படின்னா, ரொம்ப நான் மேல பறந்துட்டே இருக்கிற ஆளுன்னு மட்டும் இல்ல. ஓகே, நான் தேவைப்படும் போது அண்ணி வராங்களா? ஓகே, சோ நான் வந்து ஒரு யதார்த்தமான ஆளு அப்படிங்கறத வந்து நிறைய வெளிப்படுத்தினீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணி. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். அண்ணி தமிழ் தெரியுமா? ஏர்போர்ட்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஓகே.
ஹாய் அண்ணி. சரி இதான் அன்னைக்கு தமிழ் தெரியுமா? தெரியும் தெரியும். Okay, thank you so much. Wonderful to see you, Anni. Thanks for everything. அண்ணா நிறைய சொன்னாங்க உங்களை பத்தி, கேட்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. You are really such a wonderful being and very nice to have you joining us in this call. And you have மியூட்ல போயிட்டீங்க. அண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நினைக்கிறேன். சோ நான் அண்ணன் கூட நிறைய பேசியிருக்கேன். சோ அதனால ஆனா நீங்க ஹேட்ஸ் ஆஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைலேஷோட ஃபேமிலி தான். அவரோட அம்மா நான் எல்லாம் வந்து எனக்கு அந்த கிரீமி லேயர் தான் வந்து எனக்கு சைலேஷ் கிடைச்சது. எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் எனக்கு கிடைச்சது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேட்ஸ் ஆஃப் அவரோட அம்மா, அவரோட பேரண்ட்ஸ், அவரோட ஃபேமிலி தான். Yeah, you wanted to share few words about Sailesh Anna. இப்போ யாரோ வந்து நான் வந்து என் தமிழ் வந்து கொஞ்சம் இப்படி அப்படி இருக்கும். சோ குட்டீஸ் எல்லாம் புரியுது, அருமையா பேசுறீங்க. எங்க ஊர் ஹீரோயினோட சூப்பரா தமிழ் பேசுறீங்க, நீங்க பேசலாம். சோ நானே வந்து இவரை கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் தான் ரொம்ப சேஞ்ச் ஆனது. லைக் நெகட்டிவிட்டி, லைக் யூனோ நிறைய பிரச்சனை வரும் இல்லையா நம்ம லைஃப்ல. நம்ம வந்து பட் என்ன இருந்தாலும் வந்து இன்ஸ்பயர், லைக் யூனோ நீங்க எல்லாம் இன்ஸ்பயர் ஆகிறத விட மோஸ்ட்லி நானு, என் பசங்க எல்லாரும் we all get inspired by him. He's a யூனோ நாங்க வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு சின்ன ஒரு வீட்டுல தீ பிடிச்சா நாங்க என்ன தீ பிடிச்சிச்சு அந்த மாதிரி தாங்க சொல்லுவோம். பட் சைலண்டா இட்ஸ் ஓகே, நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம். சோ அவர் வந்து ரொம்ப நிதானமா he knows what is next step. நாங்க யோசிச்சுட்டே இருப்போம், இவர் வந்து இவருக்கு தெரியும் ஓகே இது இல்லைங்களா அது இல்லைங்களா இது, அந்த மாதிரி வந்து பண்ணிருப்பாங்க. சோ he is a true inspiration. Wow, amazing, very nice. Thank you so much for sharing the words, kind words. Thank you. And நான் ஒரு ரெண்டு வரி பேசிட்டு let us conclude the session. அதுக்குள்ள நீங்க சாமியை கூப்பிட்டு வாங்க ஜி. எனக்கு ஒரு பிக்சர் வேணும். Sure, ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னைக்கு இல்ல ஒரு பிக்சர் வேணும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நமக்கு ஒரு பிரின்சிபல் டோனர் ஒருத்தங்க இருக்காங்க, ருக்மணி ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ தே ஆர் த ஒன் ஹூ கேவ் திஸ் ஐடியா. ஆக்சுவலி இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸ் எடுத்துட்டு வந்து நம்மளுடைய ரூரல் கிட்ஸ் கிட்ட மேக்சிமம் கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கு கல்வியில ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும்னு ஐடியா கொடுத்தது ருக்மணி ட்ரஸ்ட். அவங்க ஏற்கனவே ஜீவன் ஜாத்ரான்னு பண்ணிட்டு இருக்காங்க, அதை நம்ம தமிழ்ல வந்து இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ருக்மணி ட்ரஸ்ட் அண்ட் ஜெய்சங்கர் சார் எஸ்பெஷலி, அவர் தான் இந்த ஐடியாவை நமக்கு கொடுத்தது. ஸோ ஐ டேக் திஸ் மொமெண்ட் டு தேங்க் தெம். அண்ட் ஆல்சோ மார்னிங் விடிய காலையில 3:30 மணிக்கு ஒரு மனுஷன் நேற்று நைட்டு 11 மணி வரைக்கும் உட்காந்து பிஸியா நம்மளோட ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில 3:30 மணிக்கு சண்டே மார்னிங் 3:30 மணிக்கு யூஎஸ்ல எல்லாம் சண்டே மார்னிங் 10 மணி வரைக்கும் உங்களை எவனா எழுப்பவே முடியாது. ஓகே, பட் யூஎஸ்ல உட்காந்துட்டு 3:30 மணிக்கு ஒரு மனுஷன் எந்திரிச்சு நம்ம மீட்டிங் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிட்டு எஸ் ஐ எம் எக்ஸைட்டட் அப்படிங்கிறாருன்னா அந்த வெறி. ஓகே, வாழ்க்கையில எது பண்ணாலும் பெஸ்டா பண்ணணும், ஓகே என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்தே தீரணும்னு அந்த ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு பாரு. அந்த இன்வால்மெண்ட்டை சைலேஷ் அண்ணா கிட்ட இருந்து நம்ம அத்தனை பேரும் கத்துக்கணும். அந்த இன்வால்மெண்ட், அந்த கமிட்மெண்ட், ஓகே அந்த ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு, பெஸ்டா பண்ணணுங்கிற அந்த ஒரு வெறி இருக்கு பாரு. அந்த வெறி தான் அண்ணாவை இன்னைக்கு இவ்வளவு தூரம் கூட்டி வந்து உட்கார வச்சிருக்கு. இன்னும் மிகப்பெரிய உயரங்கள் தொடுவாங்க அண்ணா. ஸோ அதை நம்ம எல்லாரும் கண்டிப்பா நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட், ஒரு போட்டோ எடுக்கலாம் சரஸ்வதிஜி. ஸோ வித் தட் எல்லாரும் வருவாங்க வீடியோல, எல்லாரும் வீடியோ வாங்க பசங்களா. எவரிபடி ப்ளீஸ். கணேஷ், எனக்கு அந்த ஹோம்ல உள்ளவங்கள அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருந்தாங்க, அவங்ககிட்ட சொல்லி அந்த கிட்ஸோட போட்டோஸ் எல்லாம் எனக்கு கொடுக்க முடியுமா வந்துட்டு? அந்த கண்டிப்பா அது ஆக்சுவலி அது ஒரு சில ஹோம்ல வந்து கவர்மெண்ட் ஹோம்ல இந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ்னு சொல்லுவாங்க, அது இல்லாத போக மீதி இருக்க ஹோம்ஸ்ல நான் வாங்கி கொடுக்குறேன். எல்லா ஹோம்ஸ் வந்து சென்னை அந்த மாதிரி ஊர்ல தான் இருக்கா இல்ல? எல்லாமே சென்னை தான், எல்லாமே சென்னை, நார்த் சென்னையில தான் இருக்கு. சோ நாங்க இந்த வாட்டி வரும்போது நாங்க அங்க விசிட் பண்றோம். சென்னை வருமானா எல்லாரும் பாருங்க. மோஸ்ட் வெல்கம். உங்க ஹோம் எப்ப வேணா வரலாம். சரஸ்வதிஜி போட்டோ எடுக்கிறீங்களா?
ஒரு நிமிஷம். ஸ்மைல். சைலேஷ் அண்ணா முகம் சரியா தெரியல, கொஞ்சம் உள்ள வாங்க. அண்ணி பக்கத்துல வாங்க. யா பக்கத்துல. இல்ல கேமரா திருப்பி. ரைட். யா சூப்பர். சீஸ். சீஸ். எல்லாரும் சப்பாத்தி சொல்லுங்க. சப்பாத்தி. சப்பாத்தி. ஜி எடுத்துட்டீங்களா? எஸ் ஜி. ஓகே, எல்லாரும் சைலேஷ் அண்ணாக்கும் சிந்து அண்ணிக்கும் ஒரு லவ் யூ சொல்லிடுவோமா? லவ் யூ அண்ணா. சரி ஓகே, எல்லாரும் நல்லா படிப்பீங்களா? சொல்லுங்க கண்டிப்பா. சூப்பர், அதான் வேணும். எல்லாருக்கும் நான் சாமியை காட்டுறேன், ஒரு நிமிஷம் போறேங்க. சாமி நல்லா தூங்கிட்டு இருக்கா. வாவ், அங்க பாரு சாமி. சாமி தூங்கிட்டு இருக்கா. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஆனா அது தூக்க கலகல இருக்கு. நான் பாவம் வெளியே கால 4 மணிக்கு நாய்க்குட்டி இருக்கு. இப்ப போய் எழுப்பி விடாங்க பாவம். சூப்பர், அமேசிங். தேங்க் யூ அண்ணா. சைலேஷ் அண்ணா தேங்க் யூ தேங்க் யூ. அல்சமர் you did a good job. Great job. Thank you. ரொம்ப நல்லா இருந்தது. Alright. கணேஷ், ஆல் குட் ஒரு क्वेश्चन இருக்கு, நான் அது உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே, thank you. Alright, bye. Bye everybody. Yeah. ஜெயந்தி, கவிதா, எவ்ரிவன், ஹரிஷ், எல்லா ஹோம்லயும் ஜாயின் பண்ண எல்லா பிள்ளைங்களுக்கும் தேங்க் யூ. அண்ட் நம்ம சிறகுகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆல் தி வாலண்டியர்ஸ் ஜாயின். சுபாஜி தேங்க் யூ. தேங்க் யூ அண்ணா. தேங்க் யூ. அருமை அருமை. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ Bye. தேங்க் யூ தேங்க் யூ. மம்மி பிரியா மம்மி இருக்கீங்களா போன்ல? ஐயோ பிரியா அம்மா இருக்கு. It was a nice interview, Shailesh sir. Thank you Meenakshi Akka. Thanks for joining. Okay. Thanks. So I think live போயிட்டு இருக்கோம். I think we are good to bye. Thank you all. Bye. Niti cut பண்ணிருக்கேனா? Thank you. Saraswati ji, you can cut the call. Meeting leave பண்ணு. Thank you for this opportunity now. Love you Kana. Love you. Thank you all. Love you all மகளே. Thank you. Bye. சிறகை